holidaysnale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Ariza shirts and trousers. இந்த ஃபெஸ்டிவல் சீசனை உங்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட கொண்டாடுங்க. இது ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது, எவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னாரு. இவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுக்கிறேன் சார். என்ன சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இது கேஜிஎஃப் புஷ்பா இல்லை சார், இது கேஜிஎஃப் புஷ்பா கிடையாது சார், இது ஜிகர்தண்டா 2 சார். இப்படிலாம் நாங்கள் பேசியிருக்கோம். வணக்கம், Karthik Subbaraj. Welcome to Galatta Plus. And to the viewers, இது ஒரு spoiler-filled conversation, lights, camera analysis. So படத்தை பார்த்துட்டு அப்புறம் இதை கேளுங்க. ஸோ கார்த்திக், ஸ்பாய்லர்ஸ் கொடுத்தாச்சு. அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் ஐ நெவர் நியூ யூ ஹேட் சச் அன் எமோஷனல் சைட் டு யூ. உங்கள் படங்கள் எல்லாமே எனக்கு வந்து இறைவி கூட, விச் இஸ் ஆக்சுவலி டெக்னிக்கலி அ மோஸ்ட் இமோஷனல் சப்ஜெக்ட், ஒரு லிட்டில் பிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஃப்ரம் த கேரக்டர்ஸ், பிகாஸ் யூ ஆர் சச் அ ஃபார்மல் ஃபில்ம் மேக்கர். பட் இதில் வந்து there was வெரி வெரி டீப் இமோஷன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்ஜெக்ட் எப்படி மைண்டுக்கு வந்தது, அண்ட் பி இது எப்படி ஜிகர்தண்டாவோட லிங்க் பண்ணலான்னு நினச்சிங்க? எது முதல்ல வந்தது? வெதர் த லிங்கிங் டு ஜிகர்தண்டா கேம் ஃபர்ஸ்ட் ஆர் த சப்ஜெக்ட் முதல்ல வந்தது, அப்புறம் வந்து இதுக்கு லிங்க் பண்ணலான்னு வந்ததா? ஸோ ஸ்பாய்லர் ஃப்ரீ தானே, ஸோ நானும் சொல்லிக்கிறேன், எல்லாமே சொல்லிடுறேன். அதான் இந்த படம் பார்க்கலன்னா தயவுசெய்து இந்த இன்டர்வியூ அப்புறம் படம் பார்த்துட்டு வந்து பாருங்கள், பிகாஸ் ஐ வில் ஜஸ்ட் ஓப்பன் அப் மோர். ஸோ ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் பார்ட் 2ஓட ஐடியா ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன வந்துச்சுன்னா, எனக்கு வந்து அது ஒரு பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்போ மை இனிஷியல் தாட் வாஸ் நாட் டு அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல், ஸோ பேசிக்கலி வந்து அசால் சேதுவோட அப்பாவோட கதையை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிச்சு இது. ஸோ ஆரம்பிக்கும் போது ஜிகர்தண்டால ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். அந்த சேது வந்து அவங்க அப்பா அம்மாவை பற்றி சொல்லும் போது, அம்மா வந்து எங்கூட பேசவே மாட்டார், அப்பா வந்து ஒரு மில் விபத்தில் செத்துட்டாரு அப்படின்றது வந்து நான் அப்போ எழுதினப்போ எதேச்சியாக எழுதினேன். அதுதான் ஆக்சுவலி ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் வந்து பார்க்கும்போது ஓகே, அவன் அப்பா பற்றி ஒன்று சொல்கிறான்ல, ஸோ வந்து மில் விபத்தில் செத்துட்டாரு அப்படின்னா, ஸோ அது ஒரு சின்ன பையனாக அவன் இருக்கும்போது வந்து அவர் செத்துட்டாருன்னு தான் சொல்கிறான். ஸோ சின்ன வயசில் மில் விபத்தில் செத்துட்டாருன்னு இவனுக்கு சொல்லியிருக்காங்க. பட் வாட் இஃப் தட் வாஸ் ஆக்சுவலி அ ட்ராஜடி ஆர் வாட் எவர் தட் ஹஸ் ஹேப்பன் அண்ட் ஹிஸ் ஃபாதர் ஹஸ் பீன் கில் ஃபார் அ பிகர் ரீசன் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பேக் இன் 2015 ஐ ஸ்டார்டட் திஸ் ஐடியா அண்ட் தென் right away this idea of a cop coming in, அதாவது ஹேவிங் அந்த ஃபில்ம் மேக்கர் வந்து டைரெக்டாக ஃபில்ம் மேக்கராக இல்லாமல் மோர் ஆஃப் அ ஒரு ஸ்பை இது மாதிரி, அதாவது வந்து இன்ஃபில்ட்ரேஷன் மாதிரி ஒரு 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 பொலிட்டிக்கலாக வந்து ஒருத்தரை காலி பண்ணணும்னு நீடு வரப்போ ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி உள்ளே ஒவ்வொரு கேங்குள்ளேயும் அனுப்புகிறாங்க. ஸோ தட் கை டேக்ஸ் ஃபில்ம் மேக்கிங் அஸ் அ ட்ரோப் ஃபார் ஹிம் டு அந்த மாதிரி நடிச்சுட்டு உள்ளே வர்றது, இவனை கொல்றோன்ற இன்டென்ஷன்லாம் வரான். அண்ட் இந்த சுயசரிதை மேட்ரு அப்போயே வந்துச்சு, அந்த இந்த லெவலுக்கு வரைக்கும் வந்துருச்சு. அதாவது வந்து அப்போது உள்ளே வரான், உள்ளே வந்துட்டு ஹீ இஸ் ட்ரைங் டு கில் அண்ட் எவ்ரி திங், அந்த ஆல் தட் ஹியூமர் ட்ராக் கோஸ் வேர் ஹி இஸ் நாட் ஏபிள் டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பாயிண்டில் வந்து வாட் ஹி டெல்ஸ் இஸ், உங்கள் சுயசரிதை ரொம்ப கேவலமாக இருக்குது, அதனால வந்து நான் டிசைன் பண்ணுறேன் உங்கள் சுயசரிதையை, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழுங்க. அது வரைக்கும் தட் கை ஐ இமேஜின் தட் கேங்ஸ்டர் இஸ் அ வெரி ரூத்லெஸ், ஒரு அதே மாதிரி ஈவிரக்கமே இல்லாத ஒரு ஆளாக இருக்கும்போது ஒரு பாயிண்டில் வந்து என்ன அப்போ டிசைட் பண்ணுவோன்னா, இவனை நம்ம நேரடியாக கொல்ல முடியாதுன்றப்போ நம்ம ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தில் கோர்த்துடுவோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு இந்த சுயசரிதை மேட்டரை கொண்டு வந்து நான் சொல்கிற மாதிரி நீ சுயசரிதை வாழ ஆரம்பிச்சேன்னா நான் படம் எடுக்கிறேன்னு சொன்னோன்னா, அது பை த டைம் திஸ் கை வில் பி அந்த படத்து மேலே ஒரு ஆர்வம் வந்துடும். அதனால் வந்து சரி ஓகே, நீ என்ன சொல்லுவியோ நான் அதுபடி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ரியல் லைஃப்லேயே சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். பட் ஒரு பாயிண்டில் வந்து தே போத் அலைன் டுகெதர் ஃபார் அ பிகர் பர்பஸ். அவன் வந்து இந்த படத்துலேயும் அந்த டைலாக் இருக்கும், நீ வந்து ஒரு மக்கள் நலனுக்காக ஒரு ரவுடித்தனத்தை பண்ணுறவன் தான் வந்து நம்ம பார்த்த காட்ஃபாதரோ நாயகனோ அதெல்லாம் வந்து ஒரு மக்கள் நலனுக்காக பண்ணுற ஒரு ரவுடி. நீ உன்கிட்ட மக்கள் நலனே சுத்தமாக இல்லை, நீ தான் மக்களுக்கு வில்லனாக இருக்குது. ஸோ மக்கள் நலனுக்காக நீ பண்ண ஆரம்பின்னு சொல்கிறதுக்காக அவன் வந்து ஒரு படத்துக்காக பண்ண ஆரம்பிக்கிறது, தட் புல்ஸ் மின் ஹி ஆக்சுவலி பிகம்ஸ் அ பீப்புள்ஸ் ஹீரோ அண்ட் தென் இந்த எண்ட் ஹி டைஸ் அப்படின்றது தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸில் இருந்துச்சு. ஸோ எந்த பர்பஸ்க்காக போகிறான் அப்படின்றது இருக்குல்ல, எதுக்காக, வாட் இஸ் த பிகர் நீட், வாட் இஸ் த பீப்புள் ப்ராப்ளம் தட் இஸ் ட்ரைங் டு அட்ரஸ்ன்றது வந்து அப்போ வந்து எனக்கு சரியாகவே வரல அந்த டைமில். லைக் அரௌண்ட் 2015 வரும்போது இட் வாஸ் மோர் ஆஃப், அப்போ என் மைண்டுக்கு தோணுது வந்து மோர் ஆஃப் இந்த கார்ப்பரேட்டு ஒரு இது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கலாமான்னு தோணும்போது எனக்கு ஐ வாஸ் டிஸ்கார்டிங் தட், பிகாஸ் அது வேணாம், எனக்கே ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி எக்ஸாஸ்டிவாக இருந்துச்சு. தட் இஸ் நாட் சம்திங் விச் ஐ கேன் ஆல்சோ கெட் இன் டு இட். I can deep dive into that and then get to know more and then get into that world. மாதிரி ஒன்றுமே பண்ணலாம், அதை தூக்கி வச்சிட்டேன் அந்த சைடு.
ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஐ டுக்னா நான் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா போன தடவை சொல்லும்போது ஐ சம்மோ பிஃபோர் ஐ தாட் லெட்டஸ் இது வந்து பீரியட்ன்றனால இந்த 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 கார்ப்பரேட் இதுக்குள்ளே வர வேணாம் லெட்டஸ் கோ மோர் இன்டு அ நேச்சர் திங் பிகாஸ் அப்பையும் இப்பயும் கம்பேர் பண்ணோன்னா நேச்சர் தான் இல்லை ஆக்சுவலி வந்து இப்போ நான் வந்து மதுரையில் இருக்கேன் மதுரையிலேருந்து கொடைக்கானல் வந்து ரொம்ப கிட்டக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சா போவோம் கொடைக்கானலுக்கு ஆனால் ஒரு தடவை அப்படி கொடைக்கானல் நான் போயிருக்கும் போது வந்து ஃபுல்லாக ரிசார்ட்ஸ் அப்படிலாம் இருந்துகிட்டே இருக்கும்ல அந்த இடத்துல வந்து ஒருத்தங்க சொன்னாங்க இதெல்லாம் இப்போ வந்து தான் ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா இது வந்து மோர் ஆஃப் ஒரு இந்த ஃபாரஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட்டை சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்க நிறையா ட்ரைபல் வில்லேஜ்லாம் இருந்துச்சு இப்போ அவங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டப்போ வந்து தே செட் நோ தெரில அவங்கெல்லாம் போயிருக்கலான்னு ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அபவுட் ரிசர்ச்சிங் மோர் அபவுட் ட்ரைபல் வாட் அபவுட் த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ட்ரைபல் அண்ட் ஃபாரஸ்ட்டில் வாழ்கிற ட்ரைபல்க்கு பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று நாட் ஹியர் ஐம் நாட் சேயிங் இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே இல்லை பட் ஆனால் ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு அது எல்லாமே பார்த்தா இன்னொன்று பார்த்தோன்னா அது பிகர் பிக்சராக பார்த்தோன்னா உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே அது நடக்குது அதாவது வந்து ஈவன் இஃப் யூ டேக் யூஎஸில் அந்த இருக்கிற ஒரு ரெட் இண்டியன்ஸ் அந்த அந்த அவங்களோட இந்த கோர் அதாவது அந்த 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 ஊரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்களே அவங்கள வந்து இப்போ யாருமே அங்கே இல்லை எல்லாமே ஸோ அந்த அந்த இது பார்க்கும்போது ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ஜெனசைட் தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐ வாஸ் திங்கிங் திஸ் இஸ் கெட்டிங் ஒரு பிகர் பாலிட்டிக்கல் அண்ட் இது ஸோ வி ஹேவ் டு டீல் இட் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் திஸ் ஐடியா கேம் இன் அண்ட் அப்போ பார்க்கும்போது ஃபாரஸ்ட்னு வர்றப்போது ஐ வாண்ட் சம் ஒன் லைக் வில்லன் ஐ மீன் லைக் பர்சன் கால் ஷெட்டானின்னு ஒரு கேரக்டர் வந்து ஐ தாட் எனக்கு அந்த எலிஃபண்ட் க்ளூ வந்துச்சுல்ல அதுக்கப்புறம் ஸோ எலிஃபண்ட் போச்சிங் ஃபாரஸ்ட் ட்ரைபல் எவ்ரி திங் காட் கனெக்டட் ஸோ அதுக்கப்புறம் ஐ ஒர்க் இன் டு த ஸ்டோரி வேர் ஈவன் த பாலிட்டிக்ஸ் ஆல்சோ கேம் இன் ரைட் வே லைக் ஹவு தே ஆர் பீன் யூசிங் இட் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சம்வேர் இன் இந்தியா ஆல்சோ ஐ ஹர்ட் லைக் வேர் one people or one group of people or extremist or something they were been cultivated by the government itself to send the people away ஸோ அந்த விஷயத்தை வச்சு தான் இது ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுலேருந்து ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் இட் டுக் லாட் ஆஃப் டர்ன்ஸ் அண்ட் தென் இட் கேம் அவுட் ஹியர் இந்த இடத்துல ரைட் ஸோ ரைட்டிங் எவ்வளோ டைம் ஆச்சு ரைட்டிங் ஒரு ஈஸியாக ஒரு 7-8 months ஆகிருக்கும் 7-8 months ஓகே பிகாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ் அப்போ திஸ் ஃபிலிம் எனக்கு என்ன ரொம்ப இதுப்படுதுன்னா நம்ம போக போக வந்து இது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியல விச் இஸ் சவுண்ட்ஸ் லைக் அ வெரி பனால் திங் டு சே வெரி அஃப்கோர்ஸ் அதுக்காக தான் நம்ம படம் பார்க்குறோம் பிகாஸ் நம்மளே கெஸ் பண்ணிட்டா தென் பாயிண்ட்டே இல்லை பட் இது அதையும் மீறி ஒரு இந்த கதையை வந்து இப்போ வந்து அந்த sjsuryah கேரக்டர் வந்துட்டு நான் வந்து ஒன்னால தான் என்னோட லைஃப் கேட்டு போச்சு அதனால் நான் வந்து பழி வாங்க போகிறேன்னு இருக்கிறப்போ யூ வுட் எக்ஸ்பெக்ட் சர்டன் திங்ஸ் தட் இஸ் அந்த சிக்னேச்சர் பண்ணுறான்ல கை நாட்டு ஹீ கிவ்ஸ் த லெட்டர் பிகாஸ் திஸ் கை cannot ரீட் ஹீ கிவ்ஸ் த இன்ஸ்பெக்டர் த லெட்டரில் ஸோ எப்பயாவது அவன் வந்து அந்த லெட்டரை வந்து டிஸ்கவர் பண்ணுவான் அட துரோகி என்ன பார்த்து இது பண்ணிட்டே நான் ரொம்ப டம்மியாக சொல்கிறேன் பட் தெர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் யூ திங்க் வில் ஃபாலோ திஸ் ரூட்டில் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் லைஃப் மாதிரியே ரொம்ப அன்பிரடிக்டபுளாக படம் போகுது ஐ லவ் தட் ஐ ரியலி லவ் தட் பிகாஸ் லைக் யூஸ்வலாக வந்து ஒரு கோர் ஐடியாவை சுற்றி தான் எல்லாமே வரும் லைக் ரிவெஞ்ச்னா அந்த ரிவெஞ்சை பற்றி ஆக்சுவலி ஈவன் ஜிகர்தண்டா இஸ் லைக் தட் பிகாஸ் லைக் அந்த ஒரு லைனை ஒட்டியே வரும் பட் இதில் வந்து how cinema and nature together each in their own ways can change people. That is the overall core and that அதை நோக்கி தான் இந்த படம் வந்து போகுது அது கம்ப்ளீட்டாக ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஸோ congratulations for that. Really really lovely writing. ஜிகர்தண்டால வந்து when I started writing what I thought was Jigarthanda also it's like a ode to cinema or a dedication to cinema, to art. Right. But there it is like more of how a cinema or art changes the life of one person. ஆமாம் லைக் ஒன் பர்சன் கால் அசால்ட் செய்து அவன் லைஃப்பில் ஆரம்பித்து அவன் லைஃப்லேயே முடியும் அவன் சேஞ்ச் ஆவான் கடைசியில் வந்து ஹீ சார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் இஸ் ஆர்ட் வாட் ஆர்ட் கேன் டூ டு ஹிம்ன்றது ஸோ ஹவு இட் சேஞ்சஸ் ஒன் பர்சன் பட் ஹியர் ஐ வாண்டட் டு ஷோ த பிகர் பவர் ஆஃப் art and how we can get a better change, how cinema can be used as a weapon to create a bigger change அப்படின்றதும் and also the nature part like ஸோ அது ரெண்டும் வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இட் கேம் அவுட் ரைட். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சீன்ஸ் இந்த படம் வந்து அந்த யானை வந்து குட்டி போடும்ல அப்போ வந்து அந்த இதை பார்த்துட்டு sjsuryah சேஞ்சஸ் பிகாஸ் ஹீ ஸோ மூவ்ட் தட் இதெல்லாம் கம்பேர் பண்ணால் நம்ம வாழ்க்கையில்
நம்மளோட பகை பொறாமை இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நத்திங் பிகாஸ் கம்பேர்ட் டு திஸ் பியூட்டி ஆஃப் ஆர் நாட் பியூட்டி பட் இதெல்லாம் இந்த நேச்சர்லாம் நினச்சி பார்த்தா அதான் நான் சொல்கிறேன்ல, இட்ஸ் நாட் ஜஸ்ட் சினிமா, இட் இஸ் ஆல்சோ நேச்சர் விச் இஸ் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் பிகாஸ் ராகவா லாரன்ஸ் கேரக்டர் கம்ஸ் ஃப்ரம் நேச்சர் பிகாஸ் ஹீஸ் அ ட்ரைபல் பர்சன். வெரஸ் திஸ் கை கோஸ் ஃப்ரம் டு நேச்சர் அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து சினிமா அண்ட் நேச்சர் கைண்ட் ஆஃப் திங். ஸோ நீங்கள் சினிமா மட்டும் இல்லாமல் நேச்சருக்கும் ஒரு ஒரு ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அதனால தான் ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் யுவர் மோஸ்ட் பொலிட்டிக்கல் ஒர்க் டு டேட். உங்களுக்கு அந்த தாட் இருக்கா? பிகாஸ் மெர்க்யூரியில் நீங்கள் பாலிடிக்ஸ் பேசுகிறீங்க, பட் அந்த பாலிடிக்ஸ் வந்து ஒரு ஒரு பிக்கர் ஜான்ரர் ஃபிலிம்குள்ளே வந்துடுச்சு. ஸோ நீ என்னதான் வந்து இவங்க ஏன் இந்த மாதிரி ஆனாங்கன்னுலாம் நீங்கள் சொல்கிறீங்க, த பீப்புள் கேன் ஆல்சோ வாட்ச் இட் லைக் அ த்ரில்லர். வெரஸ் இது வந்து இது இல்லாமல் பார்க்கவே முடியாது. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க். ஸோ அது ரெண்டு விஷயம். அதாவது வந்து இப்போது ஹவு நேச்சர் அப்படின்றத especially with respect to Lawrence sir's character change that happens because of why he's இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டராக சுற்றிட்டு இருக்கான்றது காரணமே ஒரு எலிஃபண்ட் தான். ஃபஸ்ட்டு அது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும் தட்ஸ் வேர் அஸ் அ பாய் ஹீ கெட்ஸ் அன் ஐடியா தட் நான் வந்து ஒரு மிருகத்துக்கு இறக்கம் காமிச்சேன், அதனால வந்து என்னோட ஃபேமிலி அப்படி ஆச்சுன்றதுனால தான் ஹீ இஸ் கோயிங் தேர் அண்ட் ஹிஸ் ஃபாதர் இஸ் ஆல்சோ ஸ்டக் இன் தட் மூமெண்ட். பட் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ரெவலேஷன் வந்து அதே எலிஃபென்ட் மூலமாக தான் வருது. அந்த நேச்சர் வந்து இட் கம்ஸ் அண்ட் டெல்ஸ் ஓகே, ஐ மீன் இட் இஸ் ஃபர்காட், ஐ மீன் இட் இஸ் ஃபர்கிவிங் ஸோ ஈஸிலி தட் இட் இஸ் கம் ஸோ ஃபார் டு ஜஸ்ட் சீக் ஹிம் அண்ட் தென் தேங்க் ஹிம் ஃபார் பிகாஸ் ஆக்சுவலி இன் அ வே ஹீ ஒன்லி சேவ் தட் த எலிஃபென்ட் பேபி. ஏன்னா அது இருக்கும் போது இல்லைன்னா ஷெட்டானி வந்து கொண்டிருப்பான். ஸோ அது இவர் தான் காப்பாற்றினர்ன்றது. ஏன்னா எலிஃபெண்ட் பற்றி நான் படிக்கும் போது நிறைய சொன்னாங்க, எலிஃபெண்ட் ஆல்சோ கீப்ஸ் தட் ரிவெஞ்ச். அதாவது மனுஷங்களோட இது ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவாங்கல்ல, மெமரி இருக்கும், அந்த ரிவெஞ்சும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மன்னிக்கிற தன்மை, ஒரு சகிப்புத்தன்மை எல்லாமே ஒரு ஹியூமன் ஃபார்மோட ஒரு பிகர் இதாக தான் வந்து எலிஃபெண்ட் இருக்குது. ஸோ அந்த மொமெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நேச்சர் தான் அவங்கள மாற்றுது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு கம்ப்ளீட்டான மனுஷங்கள் ஆயிட்டாங்க. எல்லாருமே வந்து தேவ் கம் என்ன சொல்கிறது, அவங்களோட தேவ் கம் இன் டேர்ம்ஸ் வித் தர் லைஃப். லைக் இவன் வந்து ஒரு ஈவேர்க்கல்லாத ஆளாக இருக்கான், அவன் வந்து அவனோட வேலை இதுக்காக வந்து ஒருத்தனை கொல்லான்னு வந்தான். ஆனால் எல்லாமே கடைசியாக ஒரு ஹியூமனிட்டி நேச்சர் மூலமாகவும் ஒரு மிருகம் மூலமாகவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாம் புரிஞ்சாலும் இது எல்லாத்துக்கும் முன்னாடி இது எல்லாத்தோட ஒரு பெரிய வில்லன். ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து வில்லனோட சீக்கிங் ஒன்று இருக்கும்ல. ஃபஸ்ட்டு வந்து ஷெட்டானி தான் பெரிய வில்லன், ஃபஸ்ட்டு வந்து இவன் சீசர் தான் பெரிய வில்லன் நினச்சி வரான். அப்புறம் அவனுக்கு வந்து பெரிய வில்லன் வந்து ஷெட்டானின்னு நினச்சி வரான். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வில்லன் வந்து என்னென்னா த சிஸ்டம், த பாலிடிக்ஸ் விச் இஸ் அது முன்னாடி யாருமே நிற்க முடியாதுன்றது தான் ஐ வாண்டட் டு டெல். அதனால தான் வந்து அதில் இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் போகும்போது அதை ஒரு ஆள் வந்து பீட் பண்ணிலாம் வந்து எதுவும் பண்ணிட. ஏன்னா இப்படி தான் நிறைய ஜெனோசைடே இப்படி தான் நடந்திருக்குல்ல. நான் அந்தந்த ட்ரைபு அந்தந்த பீப்புளுக்கு ஒரு ஹீரோ இருந்திருப்பார். பட் ஆனால் அதை அவங்களாம் இருந்த இடமே தெரியாமல் அழிச்சிட்டாங்களே. ஸோ அந்த பிகர் பாலிடிக்ஸ்ன்றது எனக்கு ரைட் ஃப்ரம் பிகினிங் இந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. ஐ நோ தட் திஸ் இஸ் ஓகே, நம்ம ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாகவே சொல்கிறோன்னு, பட் ஐ வாண்டட் டு டூ இட் ஒரு மனசார பண்ணிடணும் அதை ஃபுல்லாகவே. ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் டூ இட் ஹார்ட் ஃபெல்ட். ஓகே, திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் திஸ் ஒன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு முன்னாடிலாம் நம்ம சொல்லி நம்ம வந்து ஒரு அட்டென்ஷன்லாம் சீக் பண்ண வேணாம். லெட் இட் கோ வித் ஃப்ளோ அண்ட் when people watch the film let them understand the politics. இல்லை, எனக்கு அதுலேயுமே சினிமா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம படத்தில் வந்து லெக்சர் கொடுக்க ஆரம்பித்தா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இதில் வந்து இட்ஸ் ஆன் ஸ்க்ரீன், லைக் இட்ஸ் பார்ட் ஆஃப் த மூவி. தட் இஸ் இட்ஸ் லைக் அ ஃபில்ம் விதின் த ஃபில்ம் மாதிரி. அதுலேயும் ஒரு கிராஃப்ட் இருக்குது. ஒரு லைக் என்னதான் மெசேஜ் நம்மளுக்கு வந்தாலும் அது வந்து எவனோ வந்து சும்மா இது பண்ணாத அது பண்ணாத இது தப்பு கவர்மெண்ட் இது அந்த மாதிரி இல்லாமல் the events are taking us to the message and that final thing is giving us that. I thought that love for cinema, Karthik, how I can't tell you how much I enjoy that in your films. How do you maintain this? This is the field where நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ they get dejected. நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ்னால அவங்க நினச்சி பார்த்த ஃபீல்டு ஒன்றா இருக்கும். அவங்க வந்து இறங்கி வேலை பண்ணுற ஃபீல்டு வந்து they'll see so many things happening with respect to money, fame, this, that, all that kind of stuff. At least that cinema side, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி இவ்வளோ அன்கரப்டடாக வச்சுருக்கீங்க? தெரியலையே, அது எதுவும் அனலைஸ் பண்ணாத வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சி ஐ லவ் சினிமா. த திங் இஸ் லைக் ஐ ரெஸ் அதை வந்து எனக்கு அது ஜென்ரலாகவே தோணும். எனக்கு
while making films also, one thing is we shouldn't take cinema. I'm not saying audience also. I'm taking சினிமான்ற கிராஃப்டையே வந்து இஃப் வி டேக் இட் ஃபார் கிராண்டட்னா அது டெஃபினட்டாக அது நம்மளை விட்டு போயிடும்ன்ற மாதிரி எனக்கு. இப்போ ஜிகர்தண்டா 1ல் ஒரு பொட்டிக்கடை பள்ளி ஒரு டைலாக் சொல்லுவார்ல, வாய்ப்புன்றது ஒரு தேவதை மாதிரி, வாய்ப்புன்றது ஒரு தேவதை மாதிரி, அதை மதிச்சேன்னா திரும்ப திரும்ப வரும். அதை அப்படியே சினிமாவுக்கும் பொறுத்தலாம். சினிமான்றது ஒரு தேவதை மாதிரி, அதை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதை லவ் பண்ணால் இட் வில் பி வித் யூ. பிகாஸ் அட்லாஸ்ட் திஸ் இஸ் நாட் தட் நான் சொன்ன மாதிரி ஒரு சர்ரியலோ ஒரு ஸ்பிரிச்சுவல் மூடாக பார்த்தாலுமே இட் ஹேஸ் டு ஹேப்பன்ல. பிகாஸ் நம்ம என்ன தான் எழுதிட்டு போனாலும் அந்த விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றது வந்து நம்ம கையிலே கிடையாது. அது அகெயின் அதை ஸ்பிரிச்சுவல் ரொம்ப ஓவர் ஸ்பிரிச்சுவலாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் ஐம் நாட் அ டூயர் அப்படின்றத நம்பணும்னா, இப்போ அந்த சினிமான்ற விஷயம் வந்து சம்வேர் அந்த சீன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே வந்து பார்த்தோன்னா இந்த எலிஃபண்ட் ஒரு பேக்யார்டில் அந்த எலிஃபண்ட் வரும்ல, ஸோ தட்ஸ் அ ரியல் எலிஃபண்ட் பெர்ஃபார்மிங் எலிஃபண்ட்ஸ் தான். பட் இட் ஆக்சுவலி பெர்ஃபார்ம்ட் எமோஷ்னலி தட் நோபடி, ஐ மீன் இட்ஸ் நாட் மை டேலண்ட் ஆக்சுவலி. அதை வந்து இப்போ நான் அதுக்கு நான் யாருன்னு தெரியாதுல்ல. இவர் டைரக்ட் பண்ணுறான்றக்காக நடிப்போம்லாம் அது பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி அதுக்கு வந்து அந்த எலிஃபண்ட்டோட அந்த ஜென்ரல் அந்த யானை பாகன்லாம் சொல்லும் போது, சார் அதோட மூடெலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, சில நாள் வந்து பண்ணலைன்னா அது பண்ணல அப்படின்னு. நாங்கள் ஆனால் எப்படி பண்ணோம்னா ஆர்டிஸ்ட்டுக்கு டேட் போடுற மாதிரி அதுக்கு போட்டு தான் போனோம். அந்த சீன்லாம் ஷூட் பண்ணும்போது ஓகே இந்த சீன் வந்து இந்த ஒரு ஹாஃப் டே, ஸோ அந்த என்டையர் சீன் வந்து அந்த எலிஃபண்ட்டோட போர்ஷன் வந்து வி ஷார்ட் அண்ட் லைக் 1 அண்ட் ஹாஃப் ஹவர் ஷூட் பண்ணுறோம். ஸோ இட் ஹேஸ் டு கம், இட் ஹேஸ் டு ஷோ தட் திங் இன் இஸ் ஐஸ் ஆர் வாட் எவர். ஆனால் இது என்னமோ நடந்துச்சு, அந்த எலிஃபண்ட் ஒன்று பண்ணுச்சு. ஸோ that I feel cinema is giving. I'm seeing cinema as something more surreal because அது ஹார்ட்ஃபெல்ட்டாக அந்த சீனில் அந்த சீனோட இன்டென்ஷன் அண்ட் வாட் எவர் ஓவர் இஸ் ஒர்க்கிங் இந்த இன்டென்ஷன் இஸ் ஸோ ரைட். ஐ திங்க் தட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் டு ஈவன் தட் எலிஃபண்ட் ஆல்சோ பிகாஸ் இட் கேம் அண்ட் பெர்ஃபார்ம் தேர் அண்ட் வெண்ட். ஸோ இதை வந்து நான் ஆனஸ்ட்டாக வந்து அது எப்போவுமே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை மீறி வந்து இது ஒரு வேலையாக பார்க்க ஆரம்பித்தோம், இல்லை இதுவாக பார்க்க கூடாது என்றைக்குமே அப்படின்றது தான் என்னோட வேலையாக பார்க்கக்கூடாது. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஜாப். திஸ் இஸ் நாட் நான் வேலையாகவே பார்க்கல இது. ஏன்னா இது வேலையாகவும் பண்ணல இது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் மை டைம் இஸ் அபவுட் தட் ஒன்லி. இல்லை ஒன்று ஷூட்டிங்கில் இருப்போம், இல்லை ஸ்கிரிப்டில் இருப்போம், இது பண்ணியிருப்போன்றப்போ ஸோ பர்சனல் லைஃப்ன்றது இட் ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் இட். அப்படி தான் இருக்குது. இப்போது வந்து என் ஒய்ஃப் இருக்காங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன்னா அவங்க ஷீ ஆல்சோ கம் அண்ட் மை லைஃப் தேர். ஏதாவது ஊருக்கு போகிறோன்னா அங்கே தான் அந்த கொஞ்ச நாள். அதனால் வந்து ஐ நெவர் வாண்ட் டு சீ இட் அஸ் ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி. இது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் இருக்கிற ஜாப் அப்படின்ற மாதிரி பார்க்க விரும்பல. அதனால தான் ஐ திங்க் அது கரெக்டாக டிஃபைன் பண்ண தெரில. பட் திஸ் இஸ் த திங். ஐ திங்க் ஐ காட் இட் பிகாஸ் see there is one excitement in the way you stage the scenes. இந்த வளகாப்பு நடக்குதுல்ல, நிமிஷாவோட வளகாப்பு நடக்குது. அதுக்கு முன்னாடி நாள் அந்த பாட்டெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு சின்ன சீன். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால், ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 5 பேரோ 6 பேரோ, எல்லாருக்கும் ஒரு லைன் தான் இருக்கு. நீங்கள் வந்து ஒரே ஒரு வைடு வச்சுட்டு அவங்க எல்லாருமே பேசியிருக்கலாம். பட் வாட் யூ டூ இஸ் யூ ஸ்டார்ட் வித் 1 person, தென் த கேமரா மூவ்ஸ் டு த செகண்ட் person, ஸோ யூ சி போத், தென் த கேமரா மூவ்ஸ் டு த தேர்ட் person, and then you see then the fourth person, and then you see, and then you go to the wide. It's so exciting because ஒவ்வொரு ரிவீலும் வரும்போது, ஒவ்வொரு பர்சனோட ஃபேஸும் வரும்போது அது காம்போசிஷனாகவும் நம்மளுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. தட் இஸ் அந்த சீனே வந்து இட்ஸ் ஷார்ட் சீன், வெரி ஷார்ட் சீன், வெரி ஷார்ட் சீன். அந்த சீனுக்கு அவ்வளோ ஒர்க் தேவையே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் யூஸ்வலி அவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் சீன் தான், குயிக்காக முடிச்சிடலான்னு இருப்பாங்க. அது கூட அது பண்ணது எனக்கு அது ஸோ லைக் இட் இஸ் ஸோ வண்டர்ஃபுல் டு சீ தட். அது வந்து என்னன்னா, ஆமாம் அந்த சீன் எடுக்கும்போது see there's one thing also like definitely இப்போ அந்த scene வந்து even it is a matter of fact scene because all I want to show is in that scene is இவங்க கேங்கு, இந்த ஜிகர்தண்டா கிளப் அப்படின்ற அந்த கேங்கு, இவங்க 4 பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஓடிட்டுருக்கு. அந்த பெரியவர் மேலே வந்து இவங்களுக்கு பிடிக்கல, ஆனால் இவனுக்கு வந்து அந்த அவர் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ இதை காமிச்சா அதனால தான் பின்னாடி ஒரு சீன் வரும் வேர் ஹி திங்ஸ் திஸ் கைஸ் would have murdered அப்படின்றத காட்டணும் அப்படின்ற மாதிரி. அது ஷார்ட் விஷன்லாம் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அந்த இடம் எங்கே எடுக்கிறதுன்றதெல்லாம் மாறிடும். நம்ம வந்து வேற எங்கேயா எடுக்கணும். பட் ஆனால் டெரஸ் அப்படின்றது வச்சுருந்தோம் அந்த பாட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போது. ஸோ அதில் ஆக்சுவலி ஒரு 4 பிளாக் இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ஜாலியாக பேசி பாடிட்டு இருப்பாங்க, அப்புறம் இந்த பஞ்சாயத்து வரும், அப்புறம் அதை பற்றி ஒன்று பேசுவாங்க, அது எடிட்டில் போடும். பட் ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி கொஞ்சம் இது பண்ணும், லைக் வந்து ஷார்ட்டாக. அது வந்து திருசார் இஸ் ஆல்சோ என்ன சொல்கிறது, அவருமே வந்து ஒரு ஷார்ட்டை நம்ம சும்மா சார் இது அப்படி வச்சு எடுங்கன்னா வந்து அவருக்குமே வராது அது. ஸோ ஒரு 2 பேரும் பேசி ஒரு
கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் ஆட் பண்ணலாம், ஈவன் இஃப் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சீனாக இருந்தாலும் அது போகலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் அதை சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த 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 சீன் தான் நான் வந்து பயந்துட்டேவும் இருந்தேன். ஏன்னா வந்து அந்த அந்த ஒரு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் பிட்வீன் திஸ் தட் பெரியவர், வாட் இஸ் த ஈக்குவேஷன் பிட்வீன் பெரியவர் அண்ட் த ஹீரோ அண்ட் த அதர் டூ கேரக்டர்ஸ்ன்றது ஒரு சின்னது தான். பட் அது அந்த ஒரு விஷயத்துக்கு தான். இந்த SJSurya கேரக்டர் நீங்கள் சத்யஜித் ரே அப்படின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் பிட் ஆஃப் அ ஜோக். பிகாஸ் சத்யஜித் ரே வந்து அரே சாலா அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டார். ஸோ அதுவே பயங்கர சிரிப்பு. பட் வாட் மேட் யூ சே சத்யஜித் ரே? வை நாட் பாலச்சந்தர், வாட் எவர், ஸ்ரீதர், ஏசி திருலோக் சந்தர்? இட் கேன் பி எனிபடி இல்லை லைக். அந்த லாஜிக் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ வந்து இவங்கெல்லாம் பெரிய கேங்ஸ்டர்ஸ். ஆமாம். இவங்க வந்து இப்போ ப்ளஸ் வந்து இவர் அந்த கார்மேகம்னு அவர் வந்து பாலிடிக்ஸில் இருக்கார். அவங்களுக்கு கீழே வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து இவர் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர வச்சு கதை ஒன்று கேட்டுட்ருக்காரு. பட் ஹீ இஸ் ஒன்லி கை ஹூ டசன்ட் நோ ஃபில்ம் மேக்கிங். ஹீ இஸ் நாட் ஆக்சுவலி இன்டெண்டட் டு டூ, பட் ஹீ வாண்ட் டு இம்ப்ரெஸ் ஹிம் அண்ட் தென் கம் அண்ட் மேக் அ ஃபில்ம் வித் ஹிம். ஸோ நான் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பார்த்து ஒரு சின்ன லாஜிக் எடுத்து பார்த்தோன்னா, இப்போ இன்கேஸ் கேபி சாரோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வந்தார்னா கார்மேகத்தினால ஈஸியாக விசாரிச்சிட முடியும் சென்னையில். ரைட். ஓகே, இவர் வந்து நிஜமாவே கேபி சார் அசிஸ்டண்ட்டா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து வெரி ஆப்வியஸ். இப்போ நான் கேட்டதே ஐ ஃபீல் ஸ்டூபிட். அதனால வி வாண்டட் சம்ஒன் ஹூ இஸ் நாட் ரீச்சபிள் ஃபார் திஸ் கைஸ் ஆல்சோ. இதில் பாதி பேர் சத்யஜித்ரனாலே இப்போ சீசன் சத்யஜித்ரனாலே யாரும் தெரிஞ்சிருக்காது. அது கொல்கட்டா ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா அதில் ஒரு சின்ன டைலாக் ஒன்று இருக்கும். அது மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. கார்மேகத்தில் ஃபஸ்ட்டு வந்து அந்த படம் எடுக்க ஆரம்பிக்கும் போது வரும்போது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இவரை. ஸோ அவர் சொல்லுவாங்க, இவர் வந்து யார்கிட்ட நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்பார் அவர். சத்யஜித் ரேன்னு அவர் இன்னொருத்தர் சொல்லுவார், பாய் அவர் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு, என்ன படம் வேலை பார்த்தீங்கன்னா அவர் பாதாள பாஞ்சாலின்னு சொல்லுவார். அது இருக்கு. இவரோட கவுண்டர் ஒன்று இருக்கும். அது பயங்கர ஜனரஞ்சகமான படம், நம்ம ஊர் இந்த படம் மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். ஸோ இவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு, அந்த சத்யஜித் ரே பற்றின அறிவு இவங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் தான் ஹி இஸ் டோல்டு சத்யஜித் ரேன்ற மாதிரி வச்சேன் நான். பின்னாடி அனலைஸ் பண்ணால் இந்த படத்தில் there are 2 types of shooting. ஒன்று வந்து கேமரா வச்சு பண்ணுற ஷூட்டிங், இன்னொன்று வந்து கன் வச்சு பண்ணுற ஷூட்டிங். இது வந்து அது பார்க்குறப்போ வந்த ஒரு ஐ ஃபெல்ட் இட். பட் நீங்கள் படத்தை எழுதும்போது உங்களுக்கு அந்த கனெக்ஷன் வந்துதா? எனக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் தான் வந்துச்சு. ரொம்ப ஏன்னா அவர் வந்து சுடுதல்னு சொல்லுவார்ல. ஆமாம், சுடுதல்னு சொல்கிறது இவரை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி வச்சு சுட்டு பழக்கப்பட்டவர். ஓகே, ஷூட்டிங்னு சொல்கிற வார்த்தை வந்து சுடுதல் தொடங்கலாமான்னு சொல்லும் போது ஸோ இவருக்கான வெப்பன் வந்து கன், அவருக்கான வெப்பன் வந்து அந்த 8mm கேமரான்ற மாதிரி வச்சனால ஐ ட்ரீட்டட் போத் அஸ் அ வெப்பன் ஒன்லி. அது ரெண்டுமே த்ரோட் த ஃபில்ம் வந்து ஒரு வெப்பன் தான் பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த காமன் வேர்ட் மாதிரி வச்சுக்கலாம், ஷூட்டிங்கிறது வந்து சுடுதல்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒன் another thing I really enjoyed is எப்படி தொட்டும் தொடாமல் ஜிகர்தண்டா வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிங்க. தட் இஸ் அந்த அங்கே வந்து அசால்ட் சேதோட ஃபர்ஸ்ட் சீனில் வந்து ஒருத்தனை எரிப்பாங்கல்ல அந்த காரில். அதே மாதிரி இதில் வந்து அதுலேயும் சினிமா இருக்கும். பிகாஸ் சினிமா செல்லுலாய்ட் ரீல்ஸில் வச்சு சுற்றி இதில் எரிச்சிருவாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ். அப்புறம் 2 பேருமே வந்து ஒரு மாதிரி ஒருத்தன் வந்து ஏமாற்றி சினிமா எடுக்கிறாங்கிற ஒரு 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 அந்த அந்த ஒரு ஒரு லூஸ் கனெக்ஷன். அப்புறம் வந்து ஒரு டபுள் கிராஸ், அது வேற ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தட் இஸ் வை இப்போ தான் எனக்கு நம்ம வந்து முன்னாடி இன்டர்வியூ பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க ஸ்பிரிச்சுவல் சீக்வல் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலி எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னா, ஜிகர்தண்டா ஒரு கைண்ட் ஆஃப், ஐ ஒன்ட் சே இட்ஸ் a ஜாலி ஃபில்ம், பட் இட்ஸ் an entertaining film. அண்ட் அதில் என்ன ஃபிலாசபிஸ் இருக்கோ, தட் இஸ் ஆர்ட், அதை பற்றிலாம் இருந்தால் கூட மேலோட்டமாக வந்து ஒரு மாதிரி இட் என்டர்டெயின்ஸ் யூ, யூனோ. I thought this would be like that, so I was not prepared. எனக்கு அது உள்ள போனது இவ்வளோ இமோஷனலாக இருக்கும் அப்படின்னு. there are several points I felt like tearing up, you know, because அந்த elephant scene, அந்த SJSurya வந்து அந்த ஒரு wide open அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டு he just pauses and you have that overhead shot and you just seen that man surrounded by nature and அந்த சீனாக இருக்கட்டும். there is so much of emotion in this. Did you become very emotional இந்த படம் பண்ணும்போது? I think as a person I'm a bit more emotional தான் right from beginning. பட் ஆனால் அந்தந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறிப்பேன். இப்போ வந்து ஜிகர்தண்டா எடுக்கும்போது வந்து எனக்கு அந்த டார்க் ஹியூமர்ன்றது தான் எனக்கு வந்து உள்ளே இருந்துச்சு. அதனால தான் வந்து ஈவன் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த 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 அவங்க அந்த கேங்கில் இருக்க ஆட்களுக்கெல்லாமே ஒரு ஹியூமர் ட்ராக் வச்சுருப்போம். ஒருத்தர் வந்து நிறையா மேட்டர் படம் பார்ப்பான், ஒருத்தர் நிறையா குடிப்பான், அந்த எங்கள் எல்லாமே ஹியூமர் வச்சுருந்தோம். பட் இந்த ஃபில்ம் போகும்போதே வந்து ஐ somehow felt that humor should be there to a level
வேர் பீப்புள் ஆர் இன் டு திஸ் வேர்ல்டு. அது வரைக்கும் வந்து பிகாஸ் எடுத்தோடனே எனக்கு அந்த ஷாக் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எடுத்தோடனே வந்து பிகினிங்லேருந்தே எமோஷனலாக போகாமல் ஒரு கேங்ஸ்டர் ஃபில்மு, ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளுக்குள்ளே அந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. தெர் இஸ் அ நீட் ஃபார் அ பொலிட்டிஷியன் கம் ஆக்டர் டு கில் திஸ் பீப்புள். அதுலேருந்து அப்படியே போய் அப்புறம் அந்த ஹியூமர் இந்த ஒன்ஸ் இவர் இந்த ஆடிஷன்லாம் எடுப்பார், டேரக்டர்ஸ் ஆடிஷன்லேருந்து எஸ்ஜே அண்ட் சத்யன் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த மூட் போகும். பட் செகண்ட் ஹாஃப் ஐ வாஸ் வெரி கிளியர் திஸ் வில் பி இப்போ ஷெட்டானின்ற ஒரு கேரக்டர் வருது. தட் இஸ் சம்திங் நியூ, லைக் வி ஆர் ஷோயிங் த எலிஃபென்ட் போச்சிங் லைக் விஷுவலி லைக் ஹவு இட் இஸ் ஹேப்பனிங் அந்த மாதிரி. அண்ட் தென் ஒரு லாஸ்ட் 40 அட்லீஸ்ட் லாஸ்ட் 1 hour ஆஃப் த ஃபில்ம் வில் பி மோர் ஆஃப் அன் எமோஷனல் இதுதான். ஐ ஹவ் ஃபிக்ஸ் தட் திங். மற்றபடி ஆஸ் அ பர்சனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் வந்த உடனே ஐ வாஸ் இன் தட் மூட். ஓகே, திஸ் ஹேஸ் டு பி மேட் இமோஷனல், பட் ஆல்சோ ஐ வாஸ் கேர்ஃபுல் திஸ் ஷுடன்ட் பி பிகம் அ மெலோட்ராமா ஆல்சோ. ரைட். ரொம்பவும் ஓவராக போனால் ஏன்னா எனக்கு அந்த பயமும் இருந்துச்சு. ஏன்னா அது எனக்கு இன்றைக்கி வரைக்குமே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மீன் படம் தேட்டரில் பார்க்குற வரைக்குமே அந்த பாயிண்ட் ப்ளஸ் இந்த இது ஒரு பெரிய ட்ராபேக்னு சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்துச்சு. பிகாஸ் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ்ன்னு நம்ம சொல்லும் போது, பிகாஸ் ஐ வாண்டட் டு நேம் இஸ் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் பிகாஸ் இட் இஸ் talking about the same thing, about art, about cinema and everything, and then about the gangster world. So this has to be called Jigarthanda. But only thing is they shouldn't get we shouldn't be prepared for இன்னும் ஜாலியான படம் எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது டிஸ்கனெக்ட் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஆனால் இன்னொரு சைடு வந்து ஐ வாஸ் ஆல்சோ லிட்டில் ஹோப்பிங் தட் ஓகே இந்த எமோஷன் வந்து நம்ம எழுதும் போதும் அதை பண்ணும் போதும் அதை பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போதும் ஒரு எமோஷனலாக ஒன்று கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த சீன் இப்போ நீங்கள் சொல்கிற சீன்ஸ் எல்லாத்துக்குமே எடிட் வந்து யாரெல்லாம் டீம் யார் பார்த்தாலும் எல்லாருமே ஃபெல்ட் பயங்கர எமோஷனலாக. அப்போயுமே நான் கேட்பேன், எமோஷனலாக இருக்குது அழுக வர மாதிரி இருந்தால் ஓகே, ரொம்ப அப்படியே போட்டு அந்த மெலோட்ராமா ஜோனுக்குள்ள போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடிட் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் சில இடங்கள்லாம் சில சீன்லாம் ஆக்சுவலி கட்டும் பண்ணியிருக்கோம். சில இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப டூ மச்சாக அதுக்குள்ளேயே நம்ம போட்டு இன்னும் எமோஷன் ஆக்கணுன்ற மாதிரி போயிட்டுருக்கோம். அதெல்லாம் நம்ம ஒரு கடந்து போயிடலாம், சில இடங்கள்லாம் கடந்து போயிடலான்ற மாதிரிலாம் வச்சுருந்தோம். பட் ஆனால் அதை இன்னைக்கு பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ஹாப்பி தட் ஓகே, ஏன்னா பீப்புள் ஆர் லவிங் மோர் ஆஃப் தட் more than the humor part, the emotional part is what people are talking about. So that I felt very satisfying. Okay, this is working அப்படின்ற அந்த விஷயம். நீங்கள் ஆக்சுவலி மெலோட்ராமா சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட். பிகாஸ் the riskiest scene in this movie is when they get killed. Because அதெல்லாம் வந்து கொஞ்சம் very high melodrama. So but what really I loved about that scene is you build it up. That is முதல்ல எங்கேயோ லைனில் வந்து இந்த காடு தான் எங்கள் தெய்வம் அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக அந்த அவங்களுக்கு அந்த காடு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துறீங்க. தென் தேர் இஸ் அ லாஜிக்கல் ரீசன். தட் இஸ் நம்ம எப்படி இருந்தாலும் முதல் 3-4 போலீஸ் ஆஃபீஸரை கொல்ல முடியும். இந்த நல்ல போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் ஒரு 4 நல்ல போலீஸ் ஆஃபீஸர் 10 கெட்ட போலீஸ் ஆஃபீஸர் கொல்ல முடியும். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஹவு கேன் வி கில் தம். ஸோ அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, நம்ம வந்து எனிவேஸ் சாக தான் போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு இந்த பழங்கால படங்களில் ஒரு வீர மரணம் அந்த மாதிரி ஒன்று பண்ணலாங்கிறது அதுக்கான யூ பில்ட் இட் அப். வாட் ஐ அண்டர்ஸ்டுட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் ஃபில்ம் இஸ் தட் ஈவன் தோஸ் சீன்ஸ் கேன் பி மேட் வெரி கன்வின்சிங் அண்ட் பிலீவபிள் இஃப் the writing is taking care of the ஒரு ஸ்டேர்கேஸ் மாதிரி வச்சுட்டு அது டெரஸ்னா அது அந்த படிக்கட்டு ஒழுங்காக கட்டிட்டா then you can reach that place. I hope you understand what I'm saying. I'm got it. Yeah. இல்லை அதுக்கு நான் ரொம்ப ரைட்டிங்கில் வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு ரொம்ப இட் வெண்ட் ஆன் லாட் ஆஃப் ரீரைட்டிங் பிகாஸ் ஏன்னா அந்த சீன் தட்ஸ் அ பிக்கஸ்ட் ரிஸ்க். நீங்கள் சொன்ன மாதிரி தட் இஸ் அ பிக்கஸ்ட் ரிஸ்க். அண்ட் ஈவன் லாரன்ஸ் சார் எஸ்ஜே சாருமே வந்து ஸ்கிரிப்ட் படித்ததுலேருந்து டில் வி ஷார்ட் தேவர் நாட் கன்வின்ஸ்ட். தே ஹேட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டிஸ். அது வந்து ஓகே ஹீரோனா காப்பாற்றணும் அது இருக்கும், இல்லைனா வந்து இது வந்து எப்படி இப்படி வயசானவங்க பெண்கள்லாம் நான் வந்து அதில் கிளியராக இருந்தேன்னா திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் சம்திங். திஸ் இஸ் அபவுட் யூ கேன் சே திஸ் அ பாலிடிக்ஸ் ஆஃப் அ வார் அண்ட் த ரியாலிட்டி ஆஃப் அ வார், அவுட்கம் ஆஃப் வார். வாட் இஸ் இப்போ எங்கெங்கேயோ வார் நடக்குது. அந்த எந்த வாருக்கு நம்ம பொருத்தி பார்த்தாலும் அந்த வாரில் அடிச்சுட்டு சாக போகிறது யார்? ஆனால் வாரை வந்து இனிஷியேட் பண்ணுறதோ இல்லை வாரை டிசைட் பண்ணுறது யார்? அவங்க நம்ம ரீச் பண்ண போகிறதே கிடையாது, அந்த இடத்துல ரீச் பண்ண போகிறதே கிடையாது. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் இது தான் வர போகிறாங்க அப்படின்றப்போ. ஆனால் தீஸ் செட் ஆஃப் ஸ்மால் செட் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் ஈவன் இஃப் தே ஃபைட், ஈவன் இஃப் தே கில் 150 people or 200 people அவங்க வந்து கொன்னாலும் இப்போ அந்த இடத்துல வந்து நான் இவரை வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து ஐ ஹவ் பில்ட் தட் கேரக்டர் ஆல்சோ ஸோ மச்.
இஸ் லைக் அ டான் இன் மதுரை ஈக்கியன், அவனுக்கு இவன் கிடையாது, அவன் நினச்சா இருந்து எத்தனை பேர் வேணால் கொல்லலாம் அப்படின்லாம் அதெல்லாம் வச்சிருக்கனால ஸோ அங்கே ஒரு 200 போலீஸ் அவரால் காலி பண்ண முடிஞ்சு இது பண்ண முடியுன்ற. பட் ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக அது நடக்காது. தே கேன் ஈஸிலி வைப் யூ ஆஃப் அப்படின்றது இருக்குது. பட் தேர் ஒன்லி hope was they can escape that land. பட் அந்த இடத்துல ஐ வாண்டட் டு மேக் ஷுர் ஒய் தே டோன்ட் வாண்ட் டு கோ லீவ் திஸ் லேண்ட் அண்ட் கோ அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அந்த இடத்துல. ஐ எம் வெரி ஷுர் தட் திஸ் ஹேஸ் டு பி த எண்ட். த ஷூட்டர் இஸ் ஹேப்பனிங். திஸ் இஸ் லைக் ஒரு மினியேச்சர் ஆஃப் அ ஜெனோசைட் மாதிரி ஒன்று காட்டணும். மினியேச்சர் ஆஃப் ஒரு ஈழம் வார் ஒரு மினியேச்சர் மாதிரி நம்ம வந்து வி ஹேவ் டு ஷோ வாட் ஹஸ் ஹேப்பன், வாட் பாலிடிக்ஸ் வென் பிஹைண்ட், ஹவு தேவர் கார்னர்ட், ஹவு தேவர் கில்ட் அப்படின்றத காட்டணும். பட் ஆனால் ஒரு சின்ன இதாக எடுத்துக்கிறோம், நம்ம ஒரு ஸ்மால் ப்ரோட்டோடைப் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல. பட் அவங்களுக்கான நீட் இருக்குல்ல, அவங்க அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு அதை வந்து ஸ்ட்ராங்காக நம்ம we need to know, I mean audience also need to understand, what else they have, what else option they have அப்படின்னு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு வரோம், அந்த காட்டுக்கு வந்து வரும்போதுமே பார்த்தா அந்த வீட்டில் பார்த்தா வயசானவங்க தான் இருக்காங்க. இவரே கேட்பார், என்ன ஒருத்தங்க சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு அர்த்தமே இல்லையான்னு போது அவர் ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இளவட்டங்கள்லாம் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம், ஆனால் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு இருக்கவங்க தான் நாங்கள் இருக்கோம், நாங்கள் எதுக்கு நீங்கள் போகணுன்னா பண்ணிட்டுருக்காங்க. அதுதான் அவங்களோட நீடுமே, அந்த பிகர் பாலிட்டிக்ஸோட நீடுமே என்னென்னா இவங்களை ஸ்லோவாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு தேவை ஒரு 4-5 பூச்சாண்டி தேவை. அது வந்து ஒன்று வந்து காட்டுக்குள்ளே நீங்கள் வேட்டையாட போகக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். அடுத்து வந்து ஒருத்தன் வந்திருக்கான், செட்டானின்னு ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவன் ஆளான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அவனுங்களை கொஞ்சம் பேர் டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ அவன் கொஞ்சம் பேரை கொள்ளுவான். இப்படியே சொல்லும்போது ஒரு பாயிண்ட்டில் சரி இதுக்கு நம்ம பெசாமல் போய் கீழே இறங்கிடலாம், மலையும் காட்டையும் விட்டு இறங்கி போய் வேற வாழ்ந்துடலாம் தான் நிறைய பேர் போகிறாங்க. there's a small set of people who doesn't want to do that. அப்படி இருக்கவங்க பரவாயில்ல, we will do this, at least now the only hope for them is there is another extra weapon which unintentionally this guy has bought, that is cinema. ஸோ அந்த ஹோப்பை தான் இவன் வந்து கொடுக்குறாங்கன்னா, ஓகே இப்போ எப்படினாலும் இந்த மாதிரி நிறைய பேர் காலியாக இருக்காங்க, அதை பற்றி வெளியில் தெரிஞ்சதும் கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் என்னென்னா, நம்மளோட அடிஷ்னலாக ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்காது. என்னென்னா வந்து தி சினிமா, லெட்ஸ் ஹோப் தட் தி சினிமா வில் பிரிங் அஸ் அவுட் ஆஃப் திஸ், இந்த விஷயத்தை வெளில கொண்டு வந்து ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணுமா அப்படின்றது தான் அவங்களோட தாட் ப்ராசஸ். ஸோ இது வந்து ரைட்டிங்கில் வந்து கொஞ்சம் நிறையாவே டைம் எடுத்துச்சு. நிறையா ஐட்ரேஷன் போய் நிறைய பேர்ட்டெலாம் படிக்க சொல்லிலாம் கேட்டுட்டு, அப்புறம் இது கொஞ்சம் ரொம்ப மெலோட்ராமாவை போதா, இல்லை வந்து இது தேவையில்லாததாக படுதான்னு சொல்லி, பட் ஒரு பாயிண்டில் ஐ வாஸ் கிளியர், ஓகே திஸ் இஸ் ஒர்க்கிங் அப்படின்றது. பட் ஆனால் அதை மற்றவங்களுக்கு இங்கே ஆர்டிஸ்ட்க்கெல்லாமே கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆச்சு. அப்புறம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு, பட் ஐ சம்ஹவ் தாட் இது ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஒர்க்குன்றத விட ஏன்னா அந்த எமோஷன் ரியலாக எனக்கு வந்துச்சு. இட்ஸ் நாட் லைக் நம்ம வந்து இப்போ வந்து பயங்கரமாக அள வச்சிடணுன்றதுக்காக எதுவும் பண்ணல. வி ஆர் ஜஸ்ட் டாக்கிங் சம்திங் விச் இஸ் ஜெனுவின்லி அ ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஐம் டாக்கிங் எ ஃபேக்ட் ஆக்சுவலி. இது நாட் ஒரு எமோஷனல் ஹைக்காக வந்து நான் வந்து ஒரு ட்ராமா ஏற்றலை. இங்கே யூ டாக்கிங் ரியல் ஃபேக்ட்ஸ் அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் என்னன்றதை நம்ம ட்ரைன் டு ஷோ அப்படின்றப்போ வந்து எனக்கு அந்த எமோஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இட்ஸ் நாட் மெலோ ட்ராமா ஆல்சோ. அண்ட் அந்த எமோஷன் கரெக்ட் ஆகலைனாலும் தப்பாயிரும். அங்கே அவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகலைனாலும் தப்பு, ஓவராக ஃபீல் ஆச்சுனாலும் உங்களுக்கு இதாகும் இல்லை. ஸோ ஐ திங்க் தட் கரெக்ட் ஒரு லெவல் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல. சத்யன், ஸோ அவங்க வந்து ஒன் ஆஃப் தெம் இஸ் ஆல்வேஸ் கேச்சிங் த கேமரா அண்ட் ஃபாலோயிங்ல the 8mm கேமரா. டிட் யூ எவர் திங்க் ஆஃப் ஹேவிங் அ லைக் ஒரு கேமரா க்ரூ மாதிரி, தட் இஸ் இவர் அந்த 8mm இல்லாமல் ஹேண்ட் ஹெல்ட் இல்லாமல் ஒரு ஆக்சுவல் ஃபில்ம் மேக்கிங் எப்படி இருக்குமோ அந்த க்ரூவோட, லைக் யூ ஷோட் ஜிகர்தண்டா, லைக் ஒரு அதில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பார், இவர் இருப்பார், அவர் இருப்பார், எல்லாமே இருப்பார், ஆக்டிங் கோச் இருப்பார். ஸோ லைக் படத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருக்கும். இதில் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு தர தான் இருக்காரு. ஸோ யூர் ஆஸ்கிங் அஸ் டு டேக் அ லிட்டில் பிட் ஆஃப் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீவ். உங்களுக்கு அந்த தாட் இருந்ததா, தட் அதே மாதிரி பண்ண என்ன ஒரு க்ரூவோட அனுப்பிச்சா என்ன அந்த மாதிரி? எனக்கு வந்து இது ரைட்டாகவே எனக்கு வந்து அதில் ஒரு லைன் லேயர் ஒன்று எனக்கு எழுதும் போது ஒன்று தோணுச்சு. அதாவது வந்து ஹீ இஸ் நாட் கமிங் டு மேக் ஃபில்ம், இஸ் ஆக்சிடென்டலி இஸ் ஜஸ்ட் அவன் வர்ற இன்டென்ஷனே வந்து, ஏன்னா அதில் ஒரு டைலாக்லேயே சொல்லுவார், நம்ம என்ன நிஜமாக படம் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ அவங்களோட இன்டென்ஷன் வந்து என்ன, இந்த கதையை கேட்டு உள்ளே வந்துட்டு சுயசரிதையை கேட்கலாம், அவரோட சுயசரிதையை தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நாளில் நான் கொண்டுருவேன்ற பிலீஃபில் தான் அவர் வராரு. பட் தே டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் திஸ் கே வில் கிவ் அ கேமரா அண்ட் தென் டெல் தெம் டு ஸ்டார்ட் த ஷூட்டிங் ரைட் அவே. அது வந்து இவனோட அர்ஜென்சி, அந்த ஹீரோட அர்ஜென்சி இஸ் டு ரைட் அவே மேக் த ஃபில்ம், பிகாஸ் ஒருத்தர் ஈகோ ட்ரிகர் பண்ணியிருக்கான், அதனால வந்து படம் வேணும்னா நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கும் சினிமா சென்ஸில் ரொம்பலாம் கிடையாது. இதில் வச்சு நிஜமாக படம் எடுக்கலாமா, இது வந்து ஒரு ரியல் லைட்டிங் வேணுமா, அந்த இதெல்லாம் எதுவுமே இது கிடையாது. ஸோ இது வந்து ஏதோ கிளின்ட் ஈஸ்ட்வுட் கொடுத்தா துப்பாக்கி தான் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. அந்த டே பிஃபோர் வரைக்குமே அவங்க வந்து தே ஆர் திங்கிங் திஸ் இஸ் லைக்
ஒருத்தர் வந்தார் ஷூட்டிங்க்கு, அவர் வந்து நான் வந்து துப்பாக்கி கேட்டனால துப்பாக்கி கொடுத்துட்டு போனாருன்ற அதுவே ஒருத்தர் கேரக்டர் சொல்லுவான். நேற்று வரைக்கும் நாங்கள் இது வந்து பொம்மை துப்பாக்கி தான் நினச்சிட்டு இருந்தோம், பட் இவன் தான் சொன்னான் அப்படின்றது ஏடிஎம் கேமரா ஓகே இதை வச்சே போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தே ஆர் ஜஸ்ட் கோயிங் லைக் இந்த ஒரு ஃபில்ம் வித்தோட க்ரூ அந்த மாதிரி ஒரு போகிறாங்க. இவருக்குமே அது ஓகே தான், பிகாஸ் ஹி இஸ் நாட் கம் டு மேக் த ஃபில்ம், ஹி இஸ் ட்ரைங் டு அந்த ஃபில்ம் மேக் இது போகிற எல்லாம் போய் இவர் கொல்லணும்னு தான் போகிறாரு. அதனால ஐ டென்ட் வாண்ட் தட் டூ மச் திங் டு ஷோ தட் டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் அது எப்படி பண்ணீங்க விஷுவல் எஃபெக்ட்ஸில்? அது ஒருத்தரை பிடிச்சி ஷூட் பண்ணோம். ஆனால் அவர் ஃபேஸ் வந்து ரொம்ப கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் ஷூட் பண்ணிவிட்டு, ஆனால் அவரோட பாடி அந்த அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரி இருக்கும். அதை ஷூட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபேஸ் இதெல்லாம் விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணோம். இப்போ இந்த ஏஐயில் பண்ணுறாங்களா அந்த மாதிரியா? ஏஐ இல்லை, ப்ராப்பர் விஎஃப்எக்ஸ் தான். அது ஒரு பெரிய டார்ச்சராக தான் இருந்துச்சு, ஏன்னா கடைசி வரைக்கும் அது கிளின்ட் ஈஸ்ட்வுடாகவே இல்லை, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல இட் கேம் அப் டு கிளின்ட் ஈஸ்ட்வுட். யூ கேம் அப் டு ஹிம். நோ, அண்ட் அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் அந்த சின்ன ஒரு கதவு மாதிரி இருக்கு. தட் கான்செப்ட் ஹவு டிட் யூ தட் கம் அக்ராஸ்? பிகாஸ் அது வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் இந்த வெஸ்டர்ன், அதாவது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இவரோட கேரக்டர் எப்படி தோணுச்சுன்னா ஒரு கேங்ஸ்டரு, பட் ஆனால் வந்து இவருக்கு வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா வந்து நாட் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் வாட்சிங் திஸ் ஃபில்ம், ஹி ஹேஸ் அ பர்சனல் கனெக்ஷன் தட் he believes that he met Clint Eastwood and Clint Eastwood named him அப்படின்ற ஒரு பிலீஃபில் தான், அதுக்காக தான் வந்து ஒரு தனியாக ஒரு தேட்டரே வாங்கி வச்சுட்டு அந்த படம் வரும். அந்த சீசர்ன்ற அந்த படம் பேர் ஆக்சுவலி அந்த கிளின்ட் இவர் சொல்கிறார் மேலே கோயில்குடி கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து ஷூட் பண்ண படம் பேர் வந்து சீசர். அந்த சீசர்ன்ற படம் எனக்காக வரும்ன்றதுக்காக ஒரு தேட்டர் தனியாக அந்த பக்கம் கட்டி வச்சுட்டு அதில் கிளின்ட் ஈஸ்ட்வுட் படமாக ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இஸ் சம்ஹவ் காட் ஃபேசினேட்டட் வித் கிளின்ட் ஈஸ்ட்வுட் திங் மாதிரி. அப்புறம் அது போக வந்து அந்த தேட்டர் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் தெம், ஏன்னா இந்த அதில் அந்த காம்ப்ளெக்ஸில் 2 தேட்டர் இருக்கும். ஒரு சைடு வந்து இட் இஸ் ஃபார் பப்ளிக் அந்த இதெல்லாம் போகும். திஸ் இஸ் ஃபார் தேர், இட்ஸ் லைக் தேர் அண்டர் கிரவுண்ட் பிளேஸ் ஆர் தேர் பர்சனல் ஸ்பேஸ் வேர் தே டூ ஆல் திஸ் அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் யாரையா கொல்லணுன்னா தனியாக தூக்கிட்டு போய் அங்கே வச்சு கொள்ளுவாங்க அப்படின்றதும். அண்ட் இவரோட ஃபேண்டசி ஆஃப் பிகமிங் அ கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து நான் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடிருந்து இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன்றதை காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் பேசிக்கலி பார்த்தா ஜிகர்தண்டாவோட ஃபஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சேது உள்ளே வருவார், சீட்டு விளையாடுவான், சுற்றுவாங்க. அது வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு பேக் சைடு. ஸோ ஒரு ஸ்க்ரீனுக்கு பேக் சைடு ஒரு வேர்ல்டில் தான் வர்றது இல்லைங்களா. ஸோ அதை வந்து இப்போ இவரோட கேரக்டருமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு பேக் சைடு அவங்களுக்கு ஒரு தட்ஸ் தேர் ஸ்பேஸ் ஆஃப் ஹேவிங் லாட் ஆஃப் திங்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். அவரோட பேசிக்கலி அங்கே தான் ட்ரெஸ் மாற்றிட்டு வெளில வராரு, அதுக்குள்ளே வந்து ஒரு எலிஃபென்ட் இது இருக்குது. ஸோ அது லாஸ்ட் ஷாட்டில் காமிச்சிருப்போம் அந்த உள்ளே என்ன இருக்குன்னு. அதில் பார்த்தா கன்ஸ் இருக்கும், தந்தர் இருக்கும். ஸோ அது வந்து அவங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸ் மாதிரி. அப்புறம் படம் பார்க்குறதுக்கு வெளியில் வருவாங்க. ஸோ அவர் வந்து டேரெக்டாக சுற்றி வராமல் ஸ்க்ரீன் வழியாகவே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கலாம். ஏன்னா அந்த படத்தை அவங்க மட்டும் தானே பார்க்க போகிறாங்க, இட்ஸ் நாட் ஃபார் பப்ளிக்ன்றனால. இட் இஸ் லைக் அவங்க டிசைன் பண்ண ஒரு தேட்டர், ஒரு அவங்களோட பர்சனல் தேட்டர். தட்ஸ் ரியலி லைக் அமேசிங். பிகாஸ் அவங்க வந்து என்ன இங்கே பண்ணுறாங்களோ அது அந்த பின்னாடி வந்து ஒரு எக்கோ மாதிரி படத்தில் நடக்குது. தட் வாஸ் ஸோ ஃபன் டு வாட்ச். இட் வாஸ் ஸோ பிரில்லியன்ட். அந்த எஸ்பெஷலி அந்த ஃபார் அ ஃபியூ டாலர்ஸ் மோர் சீனில், அந்த கெட் ரெட் கோ சீனில், தட் வாஸ் ஜஸ்ட் அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து ஆக்சுவலி தட் வாஸ் எடிட்டர்ஸ் ஷஃபீக்ஸ் பிரில்லியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஷூட் பண்ணுறப்ப வந்து சில ஃபுட்டேஜஸ்லாம் கொடுத்துருந்தேன். இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணும்போது நம்ம எம்டி ஸ்க்ரீன்லாம் ஷூட் பண்ணுவோம், அது வந்து வில் போஸ்ட் இட் லேட்டர். பட் இந்த மாதிரி ஒரு சிங்கில் இருக்கணுன்றதுக்காக அந்த மூமெண்ட்லாம் வச்சு நான் கொடுத்துருந்தேன். பட் தென் வென் த எடிட் ஹி ஷோட் தட் சீன் வேர் தர் இஸ் அந்த முருகன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும் உள்ள அந்த ஜஸ்ட் பிஃபோர் த இன்டர்வல் தர் இஸ் அ சீன் வேர் அதில் வந்து வி ஹவ் யூஸ்ட் ஒன்லி தட் கிளின்ட் ஈஸ்ட்வுட் தட் ஃபியூ டாலர்ஸ் மோர் ட்ராக். அது வந்து அந்த ட்ராக் அப்படியே வந்து பெர்ஃபெக்டாக இட் வாஸ் எடிட்டட் ஃபார் தட் சிங்க். அந்த அவர் வந்து அந்த கன்னை தூக்கி போட்டு ஒரு சைம் ஒரு மியூசிக் ஒன்று ஆரம்பிக்கும்ல, ஜஸ்ட் பிக்அப் த கன்னு சொல்லுவார். அதுலேருந்து அந்த என்டையர் சீன் முடிகிற வரைக்கும் அந்த ஈவன் அந்த எலிவேஷன்லாம் போகும், அதில் நடுவில் ஒரு ஃப்ளாஷ் கட்லாம் போகும், அதில் ஒரு எலிவேஷன் மியூசிக் வரும். அப்புறம் சின்னதாக ஒருத்தருக்கு எமோஷன், ஐ டோன்ட் நோ ஹவு தட் ஹேப்பன். அது ஐ திங்க் பட் he didn't edit the music. அதுக்கேற்ற மாதிரி நான் எங்களோட விஷுவலை சிங்க் பண்ணி எடிட் பண்ணது பர்ஃபெக்ட்லி காட் சிங்க்ட். ஸோ கார்த்திக், ஒரு question which I'm see when your movie just moves, it just keeps moving all the time. Of course there are still static shots and all that, but most of the movie you create a feeling of flow. So clearly your editor and your cameraman, so இது வந்து is it just a function of the camera moving, illa the editor is also helping to create that flow of motion? Is it
that also helping? இல்லை எடிட்டிங் ஹெல்ப்ஸ். அதாவது என்னன்னா இப்போ நம்ம 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 ஷூட் பண்ணும்போது இப்போ ஷார்ட் டிவிஷன் சொல்லிட்டு வி ஹேவ் அ லென்த்தி செஷன் வித் எஸ்பெஷலி திரு சார், நான், அப்புறம் டைரக்ஷன் டீம், கேமரா டீம் எல்லாருமே வந்து உட்காந்து ஒவ்வொரு சீனையும் வந்து இப்படி இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி மூமெண்ட்டில் பண்ணலாம், இதை வந்து ஸ்டாட்டிக்காக பண்ணலாம், இல்லை ரொம்ப நிறைய அந்த ஹேண்டல்டு வேணாம், இதில் வந்து நம்ம வந்து ஸ்லோ மூமெண்ட் எடுக்கலாம். பட் திரு சார் லவ்ஸ் மூமெண்ட் ஃபார் எனி திங். ஈவன் இஃப் ஐஸே ஸ்டாட்டிக்காக எடுத்துக்கலாம்னா கூட ஹி வில் ஜஸ்ட் டெஃபினெட்லி லைக் ஒரு சின்ன சார்ஜ் ஒன்று வச்சுப்பார். பட் தட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் இன் த ரிதம் ஆஃப் எடிட். அதை வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டாட்டிக்காக இங்கே ஒரு எடுத்த ஸ்டாட்டிக் ஷாட்டுக்கும் இதுக்கும் ஜம்ப் பண்ணுறதுக்கு அது ஒரு ஜம்ப் மாதிரி தெரியும் கட் பண்ணுறதுக்கு. அது இதில் ஒரு சின்ன சார்ஜின் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வேற ஒரு சீனில் எடுத்திருக்கோம். ஐ மீன் ஆஸ் பர் த ஸ்கிரிப்ட் இட் மைட் பி த சீன் 2 scenes லேட்டர். பட் தட் மூமெண்ட் வில் ஹெல்ப் டு ஷோ இட் ஸோ சீம்லெஸ்லி தட் ஆக்சுவலி ஐ பிளான் தட் சீன் ஒன்லி ஆஃப்டர் திஸ் அப்படின்றதுக்கு. ஏன்னா இங்கே சார்ஜ் போகும்போது பார்த்தா டக்குன்னு அங்கே கட் பண்ணால் ஒரு புல் பேக் வந்து கட் பண்ண முடியும். So I think Thiru sir also shoots in that way so that even in edit also it will look seamless அப்படின்றது. Right. And editor also uses accordingly. So ரெண்டு பேரோட brilliance-மே இருக்கு. Like Thiru sir and Shafiq கூட. Right. There is that scene where sjsuryah முதல்ல ஆக்ஷன்னு சொல்லும்போது he feels one electricity இல்ல. அதே சமயம் raghavalawrenceக்கும் ஏதோ ஒன்று he feels something. Let's talk a little bit about that scene. That's my most என்ன சொல்கிறது பர்சனல் சீன்ற மாதிரி எனக்கு வந்துச்சு. என்னன்னா அதில் ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து ஒரு லேயரில் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கணும். அட்லீஸ்ட் த ஃபஸ்ட் ஹாஃபில் ஈவன் ஐ திங்க் டில் த எண்ட் ஆல்சோ தெர் பி அ லேயர் வேர் சி போத் ஆஃப் தெம் டின் சூஸ் சினிமா. பேசிக்கலி வந்து தே டின் சூஸ் ஃபார் பேஷன் ஆர் எனக்கு வந்து சினிமா பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு சுயநலத்துக்காக ஒரு ஏதோ ஒரு நீடுக்காக எடுக்கிறாங்க. இவருக்கு வந்து என்னென்னா ஒருத்தன் ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணான் கலர் வச்சு, அதனால வந்து இப்போ நான் படம் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த ஈகோ ட்ரிப்பில் ஒன்று எடுக்கிறாரு. அவருக்கு வந்து இஸ் கம்மிங் டேக்கிங் சினிமா ஜஸ்ட் பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு கில் திஸ் கை அப்படின்னு. பட் ஆனால் நம்ம அதனால தான் ஃபஸ்ட்டோட இது ஒன்று போட்டோம்ல, லைக் வந்து யூ டோன்ட் சூஸ் ஆர்ட் சூஸஸ் யூ. ஸோ அந்த விஷயம் வந்து படம் ஃபுல்லாகவே ஒரு சப்டெக்ஸ்டாகவும் ஒரு லேயரில் வந்துகிட்டே இருக்கணுன்றதுக்காக தேர் ஆர் சம் மூமெண்ட்ஸ் வேர் சடனாக வந்து ஹை ஸ்பீட் வந்து மாற்றி தான் ஷூட் பண்ணோம். இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து டக்குன்னு அந்த கேமரா அவனுக்கு கொடுப்பாரு. அந்த சின்ன வயசு சீசர் கொடுக்கும்போது அது அங்கே ஒரு பெரிய பில்டப் இருக்கும், ஹை ஸ்பீட் இருக்கும். அதே கேமராவை இவர் வந்து எஸ்ஜிட்ட கொடுப்பாரு. அது வரைக்கும் அது ஒரு மாதிரி காமிக்கல் சீன் மாதிரி போயிட்டுருக்கும். சடனாக வந்து இட் பிகம்ஸ் ஹை ஸ்பீட் வேர் இ ஃபஸ்ட் கெட்ஸ் தட் கேமரா. ஐ வாண்டட் டு ஷோ த ப்ரெசன்ஸ். அதாவது வந்து இப்போ என்ன சொல்லலாம், இப்போ நம்மளை மீறி வந்து அந்த ஒரு ஆரான்னு சொல்லுவாங்களே, இப்போ வந்து அது இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இந்த சினிமான்ற அந்த ஒரு பிகர் ஒரு ஆர்ட் ஆர் அந்த ஒரு சர்ரியல் ஃபீல் இஸ் ஆக்சுவலி டேக்கிங் போத் ஆஃப் தெம் அப்படின்றது வந்து அந்தந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் சரியலாக மாற்றிடுவோம். விஷுவலாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி. அதில் வரைக்கும் பார்த்தா ஒரு ஹை ஸ்பீட் வரும். அதே மாதிரி தான் ஏன்னா இவர் ஆக்ஷனே சொல்ல வராது. இவர் சொல்லுவார் ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லு அப்படின்னு சொல்லி ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லி முடிச்சோன்னா ஆனால் இவருக்கு எதோ ஆகும், அவருக்கு ஏதோ ஒன்று ஆகும். ஏன்னா பிகாஸ் ஸ்லோலி தட் இஸ் டேக்கிங் தெம் இன் அப்படின்றத எண்ணில் பார்த்தா தே போத் வில் பிலீவ் திஸ் அஸ் த பிகர் திங். அவங்க ரெண்டு பேரும் ஒன்று. ஏன்னா லாஸ்ட்டாக அவர் தானே சொல்கிறாரு, நான் இப்போ கலைஞன்றான்ல, ரெண்டு பேருமே கலைஞனாக தான் மாறுறாங்க கடைசியாக. ஸோ அந்த ஒரு சரியல் ஃபீலை வந்துட்டே வரணும். அங்கங்கே சில லேயர்ஸில் வேறவர் பாசிபிள் பிட்வீன் த சீன்ஸ் டக்குன்னு அந்த ட்ரீட்மெண்ட்டை மாற்றி பட் ஆனால் ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணுது அந்த விஷயங்கள் எல்லாமே. அப்படி இப்போ இந்த வீரப்பன் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க, தென் ஒரு ஃபீமேல் சிஎம் இருக்காங்க. பட் யூர் செட்டிங் இட் 1973, 75 அந்த மாதிரி. இஸ் தேர் எனி பர்டிகுலர் ரீசன்? பிகாஸ் அப்போது நீங்கள் இதுவாகவே காமிச்சிருக்கலாமே, ஒரு மேல் சிஎம்மாகவே காமிச்சிருக்கலாமே. அது சும்மா ஒரு சேஞ்சுக்காக இருக்கும்னு வந்துச்சிங்களா? இல்லை அது சேஞ்சுக்கான இல்லை. எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து எனக்கு ஏதோ ஃபஸ்ட்டு எழுதும் போதே எனக்கு ஆக்டர் வாஸ் வெரி குட். யா கபிலா வேணும்னு சொல்லிட்டு she's from Kerala. She's a good actor and also I think she's a dancer நினைக்கிறேன். Okay. Very very good performer. அது எனக்கு தெரியல, எனக்கு எழுதும் போதே வந்து ஒரு லேடி சிஎம் தான் இங்கே வேணும்னு எனக்கு தோணுச்சு. அது இன்டெரக்டாக அது சொன்னால் தப்பாக இருக்கும். ஆனால் இன்டெரக்டாக பார்த்தா ஐ ஜஸ்ட் வாண்டட் a female to be there and then making the men run around for அந்த டாமினன்ஸ் ஆஃப் அது ஒரு லேயரில் வைக்கணும்னு தோணுச்சு எனக்கு. அதனால தான் அந்த ரீசன் வச்சது. ஏன்னா வந்து இங்கே நம்ம பெரிய ஆளாக காட்டுற ஒரு 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கு ஈகோ கிளாஷ் இருக்குது, இங்கே இவ்வளோ கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க. பட் ஆனால் லேடி கேன் ஜஸ்ட் சிட் அண்ட் ஜஸ்ட் டூ திங்ஸ். ஐ மீன் பட் யா ஷீ இஸ் த ஆக்சுவல். இல்லைன்னா அது வந்து பாலிடிக்ஸ்னு வரும்போது பட் அது வந்து எனக்கு ஏதோ ஃபீமேல் கேரக்டர் தான் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அதுக்கு கேஸ்டிங் சாய்ஸாகவுமே ஐ டென்ட் வாண்ட் சம் ஒன். ஃபஸ்ட்டு வந்து ஐ தாட் ஓகே அது எழுதும் போது வந்து ரேவதி மேடம் கேட்கலாம், அப்புறம் ராதிகா மேடம், அந்த மாதிரிலாம் யோசித்தேன்.
ஆனால் வந்து அப்புறம் பார்க்கும்போது ஐ வாண்ட் சம் ஒன் ஹூ இஸ் நாட் நோன் அட் ஆல் ஹியர். அதில் ஒரு ரெலவன்ஸே இருக்குது. இந்த கேரக்டரே ஜஸ்ட் ஃபார் த ஒரு நேம் சேக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து எண்ணில் வந்து இட் வில் பி சர்ப்ரைசிங்கிறனால ஐ திங்க் தட் ஒர்க்ட் ஆல்சோ பிகாஸ் நோபடி ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் தட் வில் பி அட் திஸ் ஆங்கிள் அப்படின்னு. அண்ட் வீரப்பன் அப்படின்றத விஷயத்த நாங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்னன்னா திரு சார் ஆக்சுவலி டோல் மீ ஒன் இன்சிடென்ட் வென் ஐ வாஸ் ஷூட்டிங் மர்க்குரி. ஹி டோல்ட் about Veerappan before becoming a Veerappan. He was a normal person. I think he had a different name also. A normal person இருக்கும்போது வந்து திரு சார் was a like a teenager or something. At that time his family farm and all, he used to work. Veerappan used to work and that time he was known for killing elephants for this தந்தத்துக்காக யாராவது கேட்டாங்கன்னா கொள்றதுன்னு. ஸோ அப்போ அவர் ஒன்று என்ன சொன்னார்னா, யானைங்களுக்கு வந்து வீரப்பனை தெரியும் அப்படின்னாரு. Elephant in that forest knows Veerappan. And this Veerappan knows in and out of forest. So he told me one incident that was, I was mind blown, that happened to him or whatever, where he was there and then he suddenly told them, wait, and then he told, an elephant is going to come. Here, it is coming towards us, he told. So they were like, what, where? No, wait. And then he told them to wait and then he was standing there for like, nearly like 40 minutes. He didn't move. So the elephant was actually coming ஒரு 6 kilometer தள்ளி வந்துட்டு இருக்கு. But this fellow sensed, the elephant also sensed that he is here. So they are coming and meeting for a face off அந்த மாதிரி. So after 40 minutes the elephant comes out of some bush. This fellow is also watching the elephant. They both are looking, but he is giving a stern look. That elephant knows him because he has killed some of its family or whatever. That elephant wants to kill him someday. But that is not the right day. கொஞ்ச நேரம் வந்து there was a standoff and then elephant went back. After the elephant went back, 5 minutes later he came to normal and then he tells, okay, come, let's go. I was mind blown in the scene and that scene was actual inspiration of this character. The ஷெட்டானி அப்படின்ற கேரக்டர் பண்ணுறதே அதுலேருந்து தான் ஆரம்பிச்சு. அந்த ஒருத்தன் காட்டுக்குள்ளேயே இருக்கான், எலிஃபெண்ட்டுக்குள்ளேயே இது பண்ணிட்டு இருக்கான், அவனை வந்து கொள்றதுக்கு ஒரு எலிஃபெண்ட் ஒன்று சுற்றிட்டே இருக்கும் அந்த அவனோட பிகினிங்லேருந்து. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் வீரப்பன் பிஃபோர் he became வீரப்பன் சொல்லலாம். அண்ட் த அதர் ஆங்கிள் ஆஃப் having a camp, police camp set up and then not allowing tribal people to go into the forest and அவங்கள வந்து இவங்கால்னு சொல்லிட்டு கூட்டு போய் அடிக்கிறது, அதெல்லாமே வந்து ஐ திங்க் மோர் ஆஃப் வீரப்பன் ஸ்டோரியிலே வந்து we know this all things happened. ஸோ அது எல்லாமே ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி ரைட். ஸோ அனதர் ஃபேமஸ் நேம் ரஜினிகாந்த். நான் நிஜமாவே நீங்கள் வந்து ட்ரெய்லர் பார்த்தோன்னா ஐ தாட் ஏதாவது கார்த்திக் வந்து தன்னோட ஸ்டைலில் ஏதாவது ஒரு இது பண்ணி கோன் டு டெல் ஒரு alternate story of Rajinikanth or something like that with a twist or something like that. So எனக்கு biggest shock moment in the film was நடுவில் when somebody says ரஜினிகாந்த் ஒரு அபூர்வ ராகவன் ஒரு படம் வந்திருக்கு, ரஜினிகாந்த் ஒரு ஆக்டர் வந்திருக்காரு அப்படின்னா எனக்கு அட பாவிங்களா என்னன்னா, ஸோ திஸ் இஸ் நாட் ரஜினிகாந்த் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி. ஸோ ஆல்ரெடி ரஜினிகாந்த் வந்துட்டாரு ரியல். So I was like, wow, this is so not what that's why the film kept ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் தான் சொல்லுவார் புது பையன் அப்படிம்பாரு. ரஜினிகாந்த் புது பையன் வந்திருக்காரா. ஸோ அது that was there. Another thing is the pace of this filmல இது வந்து நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், பட் I just wanted to explain it again now that I've seen the film. You take a lot of time, Karthik, like to kind of the established scenes, cuts are இருக்கட்டும், the scenes breathe. You give breathing space. நீங்கள் ஷூட் பண்ணுற விதமே அது எடிட்டிங்கே கிடையாது. பிகாஸ் இஃப் யூ டோன்ட் ஷூட் இட் லைக் தட் யூ கான்ட் லெட் இட் பிரீத் லைக் தட். வேர் டு கெட் திஸ் கான்ஃபிடன்ஸ் ஃப்ரம்? பிகாஸ் எனக்கு ஆக்சுவலி வந்து நான் எப்படி எந்த விதத்தில் கேட்குறேன், இந்த ஆடியன்ஸ் வந்து நிற்குமா, அவங்க பார்ப்பாங்களா, லேக்னு சொல்லுவாங்களா, அந்த அதை பற்றி அது இருந்துச்சு எனக்கு. என்னென்னா இப்போ ஜிகர்தண்டால அப்படி தான். ஜிகர்தண்டா இஸ் ஆல்சோ லென்த்தி ஃபிலிம், சேம் லென்த் கிட்டத்தட்ட 2 hours 51 minutes. ஐ திங்க் திஸ் இஸ் 2 hours 52 minutes இன்க்ளூடிங் த ஸ்மோக்கிங் கார்டன் எவ்ரி திங். பட் ஆனால் பார்த்தா கிட்டத்தட்ட அது சேம் லென்த் தான். when I write and edit பண்ணும்போது I somehow see like okay whether the world is established, the character is established அப்படின்றத பார்த்துட்டு இறைவியிலையுமே அப்படி தான் சில பேசிங்லாம் வரும்போது I feel okay this is right for the story, let us leave it ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். And so far that does not I'm not talking about the box office collection or something, that has not backfired as a எங்களுக்கு அது புரியல, அந்த கேரக்டர் புரியல, அது கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து எனக்கு அது பேக்ஃபயர் ஆனதே இல்லை. மீன் இரவி ஹேட் இட்ஸ் ஓன் பீப்புள் ஹூ சே திஸ் இஸ் குட், ஜிகர்தண்டா ஹேட் இட்ஸ் ஓன் டைம் அண்ட் திங். ஈவன் பேட்டை இஸ் ஆல்சோ லென்த்தி ஃபில்ம். அதுலேயுமே தெர் வாஸ்
ஸோ பட் ஆனால் நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜெகமே தந்திரமில் தான் ஐ ஹேட் அ லென்த்தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிஃபோர் ஈவன் இன்ட்ரடியூசிங் சுருளி கேரக்டர் வரதுக்கு முன்னாடி வாட் இஸ் த ப்ராப்ளம் பிட்வீன் த டூ கேங்ஸ்டர்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் அதை நான் வந்து இந்த 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 விஷயத்துக்கு பயந்தேன். இந்த பயப்பில்லை. பேசிக்கலி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஷார்ட் பண்ணணும் அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் ஐ தாட் ஓகே லெட் மீ ஃபாஸ்ட் கட் பண்ணுவோம் அப்படி ஃபாஸ்ட் கட் பண்ணிவிட்டு ஒன்று பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, நான் அதிலேயே இருந்து அந்த ஸ்கிரிப்டை அந்த பேசிங்கில் எழுதி அந்த பேசிங்கில் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்துட்டு இதை ஃபாஸ்ட் கட் பண்ணி பார்க்கும்போது அது எனக்கு வந்து ஒரு பரபரப்பாக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் ஒன்று புரியாது ஆக்சுவலின்றது தெரிஞ்சு. அது எனக்கு வந்து ஒரு ஐ டுக் இட் அஸ் அ பிக் லேர்னிங் பிகாஸ் யூ மைட் ஈவன் த ஆடியன்ஸ் ஆல்சோ மைட் ஃபீல் அட் தட் பாயிண்ட் தட் ஓகே என்ன அது ஸ்லோவாக போகுதுன்னு சொன்னாலும் பட் அதுக்கப்புறமேட்டு பிக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா, அதுக்கப்புறமேட்டு பிக்கப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் கதை கனெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் இதுதான். அதுக்கு காரணம் இதுதான். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இதில் அப்போனா இது மொத்தமே ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து ஒரு பிகர் லேர்னிங்காக தான் எனக்கு எடுத்தேன். அதனால இந்த படத்தில் when we started editor also we are very sure, you know, I know that okay the lead character like Lawrence side character that he is going to come only after 20 minutes or 25 minutes. Is that that's okay. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை சொல்லிடுவேன். ஏன்னா வந்து நான் ஒரு நடுவில் ஒரு கட் ஒன்று பண்ணி பார்த்தேன். ஒரு கட் வந்து இப்போ அந்த அவரோட என்ட்ரி கொஞ்சம் சீக்கிரம் வச்சுட்டு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அது ஐ ஷோட் இட் டு ஒன் ஆஃப் மை ஐ திங்க் சவுண்ட் டிசைனர் குணால் வந்து அதை பார்த்தாரு, அந்த வெர்ஷன் பார்த்தாரு. ஸோ ஆஃப்டர் சீயிங் இஸ் செட் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் புரியவே இல்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு ஏன் புரியல அப்படின்னு கேட்டால், இல்லை இவங்க எல்லாம் யார், இவங்க இந்த 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 ஜிகர்தண்டா சம்பவ கிளப்னா இந்த 4 பேர் என்ன, பாலிடிக்ஸ் என்ன, எதுக்காக அவன் உனக்கு கொள்றான்னு எனக்கு எதுவுமே புரியல, அதெல்லாம் நான் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக டிஸ்கனெக்டாக தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ தென் ஐ டிட் a few version of cuts. பட் வாட் ஐ ஃபெல்ட் த சேஃப் திங் வாஸ் இஸ் டு ஓகே ஈவன் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கதையை சொல்லிட்டா அந்த கேரக்டர்ஸ்லாம் புரிஞ்சுட்டா அதுக்கப்புறமேட்டு யூ வில் பி இன் த ஸ்டோரி. ஸோ அது ஐ டிசைடட் ஓகே இட் ஷுடன்ட் பி லைக் அந்த லேக்ன்ற வார்த்தையெல்லாம் மைண்டில் போட்டுக்காமல் இந்த கதையை சொல்கிறதுக்கும் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் இந்த கேரக்டரை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி லெட் தட் கேரக்டர் ப்ரீத் அண்ட் தென் இட் பிகம்ஸ் ஒரு லைவ் ஆப்ஜெக்டாக அவங்க மாறட்டும். இல்லைனா வந்து இட் பிகம்ஸ் மோர் ஆஃப் ஒரு ஷோரிலாம் இல்லாமல் பிகம்ஸ் கேரக்டர்ஸ் ஆக்சுவலி கேரக்டர்ஸ் பிகம் அலைவ் இன் தட் ஸ்க்ரீன். அதுக்கப்புறமே அவங்க சொல்கிற கதையை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது ஓகே தான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு த ஹீரோ என்ட்ரி கம்ஸ் ஒன்லி ஆஃப்டர் 15-20 minutes 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வருது. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐம் ஷோயிங் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், வாட் இஸ் தேர் பாலிடிக்ஸ், வாட் இஸ் த நீட் ஃபார் SJSR டு கம் ஹியர், இது எல்லாமே சொல்லிவிட்டு அப்புறம் ஐம் செட்டிங் அப் ஹியர். It's okay தான். Right, it works. Yeah. எனக்கு சில மைனர் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஒன் இஸ் ஐ தாட் நிமிஷா கேரக்டர் கூட பின் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு 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 கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்திருக்கலாமோ தோணுச்சு. பட் தென் இட் டிடன்ட் பாதர் மீ a great deal. பட் எனக்கு ஒன் கொஸ்டின் ஐ ஹேட் வாஸ் எஸ்ஜே வந்து ஆரம்பத்தில் பயந்தவங்களையும் கேலி பண்ணுறீங்கல்ல, அவர் வந்து ரொம்ப பயந்த சுபாவம் அந்த மாதிரி இது இருக்கும்போது அவர் இவ்வளோ ஒரு 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 கைண்ட் ஆஃப் டேஞ்சரஸ் மிஷன் மாதிரி போகிறார்ல, அப்போது அவருக்கு அந்த ஃபிட்ஸ் அண்ட் அந்த அந்த பயம் அது வந்து எனக்கு ஐ வாஸ் வண்டரிங் அது எப்படி அவரை விட்டு அந்த இது போச்சு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு சின்ன இது வச்சுருக்கோம். அது எங்கன்னா வந்து அவருக்கு அது வரைக்குமே அந்த ஒரு ஃபிட்ஸ் ஒரு மயக்கம் வரும். அது ஈவன் பிஃபோர் வந்து அந்த பெரியவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு போனோன்னா அந்த பிளட்டை பார்த்தோன்னா மயங்கி விழுந்துருவார். அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஆன் தட் டே லைக் வேர் அந்த பெரியவர் அந்த வளகாப்பு நடக்கிற அன்னைக்கு ஒரு பெரிய ட்ராவல் நடக்குது இல்லை, இங்கேருந்து ஒரு மார்ச் வரையில் ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. ஸ்லோவாக பார்த்தா அந்த காப்புன்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது, அவனை பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் வர வரைக்கும் ஹீ இஸ் ஸ்டில் தட் ஸ்கேட் பர்சன். பட் வென் தெர் இஸ் அ ரிவீல் தட் ஹேப்பன்ஸ் தட் ஆக்சுவலி அவர் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போனதுக்கும் இதுக்குமே வந்து இவனுங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து ஹி ஹஸ் பிகம் அ டிஃப்ரெண்ட் பர்சன் பிகாஸ் ஹி வாண்ட் டு சேவ் ஹிஸ் லைஃப். he is actually pinpointing at some other guy. அதுவே அவரோட கேரக்டரோட சேஞ்ச் தான். அதை வந்து பின்னாடி அவரே சொல்லுவார், அவ்வளோ ரத்தத்தை பார்த்து எனக்கு மயக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு, நான் தானே அந்த முருகனை கொன்னேன்னு சொல்லும் போது ஒருத்தனுக்கு ஒரு நீடுன்னு ஒன்று வருது அப்படின்னா சொல்லுவாங்களே, இப்போ வந்து ஒரு பூனையோ இல்லை எதுவோ இருந்தாலும் அது பயந்து தான் போயிட்டு இருக்கும். பட் ஆனால் இந்த சர்வைவல்னு ஒரு நீடு வரும்போது அது வந்து அந்த மாதிரி அந்த சர்வைவலுக்காக அவன் வந்து இன்னொருத்தனை அப்பட்டமா மாட்டி விட்டான். அவனுக்கு தெரியும் இவன் வந்து கொண்டுருவான்னு. பட் actually it's a brilliantly cut scene because அதை பேச ஆரம்பிக்கும் போதே ஸோ அந்த சீனில் அப்போதான் வந்து அவரோட ஒரு டார்க்கர் ஷேட், அவருக்குள்ளே இருந்த டார்க்கர் ஷேட் வெளில வந்துடும். அதை அதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணுவார். பட் அந்த பாயிண்ட்லேருந்தே ஐ ஃபெல்ட் ஹீ இஸ் நோ மோர் தட் அந்த ரத்தத்தை பார்த்தா மயங்கிற ஆள் வந்து அங்கே போயிட்டான். அதோட ஏன்னா அவர் டேலாகாவுமே சொல்கிறார், அவ்வளோ ரத்தத்தை பார்த்தா எனக்கு மயக்கம் வரல, நான் தான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ஐ தாட் லெட் அஸ் நாட் கோ இன் டு தட் அந்த இது வேணாம் அப்படின்னு. ஸோ அந்த மொமெண்ட்டில் தான் அது
he's get rectified out of it because of his need for that survivalன்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் லைக் இப்போ நினச்சி பார்த்தா அதுவும் சினிமா தேட்டரில் தான் நடக்குது. ஆமாம், That's also அந்த சீனும் சினிமா. இன்னொரு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த இட்ஸ் அ வெரி டைனி சீன். இவங்க வந்து கிளம்பி ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது ஒரு இந்த ஆரக்கல் மாதிரி ஒருத்தங்க வந்து அந்த சோழி போட்டுட்டு ஷில் பி ப்ரெடிக்டிங் இவங்களுக்கு வேண்டியது நடக்கும், ஆனால் நடக்கும், நினச்ச மாதிரி நடக்கும், நினச்ச மாதிரி நடக்காது. இட் won't happen like that. That's almost like life, you know. It's so unpredictable that what and how did you feel you needed that scene? I was very curious because அது அவங்க அந்த அது ஒரு கம்ப்ளீட்லி எக்ஸ்டர்னல் கேரக்டர். அவங்கள ஜஸ்ட் பிரிங்கிங் ஃபார் தட் சீன். பட் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் ஒன் பிகாஸ் அவங்க ட்ரைபல் அவங்க ப்ராக்டிசஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அங்கே ஒரு அசரீரி மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கணும்னு ஹவு டிட் யூ ஃபீல்? அது ஒரு சின்ன க்ளூ ஒன்று கொடுக்கலான்னு தோணுச்சு. ஓகே, அதாவது ஏன்னா அது இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு பிஃபோராக வந்து ஐம் நாட் டெல்லிங் தி ஸ்டோரிஸ் அபவுட் ஒரு ட்ரைபல் இதை பற்றி பேச போகிறோம், ஒரு பெரிய பாலிட்டிக்ஸ் பற்றி பேச போகிறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல். ஸோ அந்த பாயிண்டில் வந்து ஆடியன்ஸ் மைட் ஃபீல் ஓகே இப்போ என்ன வந்து இவன் போய் அவங்க கூட சண்டை போட்டு முடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை ஸோ தேர் இஸ் சம்திங் மோர் அப்படின்றத ஒன்று சொல்லணும் அப்படின்றதும் ஒன்று தோணுச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த டு பிளான்ட் சம்திங் பிஃபோர் அந்த 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 மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணலாம் அப்படின்றதே தோணுச்சு. அதில் நடிச்சது என் ஒய்ஃப். அந்த டைலாக் சொல்கிறது என் ஒய்ஃப். ஸோ அது ஜஸ்ட் டு கைண்ட் ஆஃப் yeah, I think there's a term, no? What is that? I forgot that term. To planting something before அந்த ஒரு க்ளூ ஒன்று முன்னாடியே கொடுக்கறதுக்கான ஒரு டு பிளான்ட் ஓகே வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு டிஃப்ரெண்ட் வே அப்படின்னா வந்து மேபி ஆஃப்டர் தட் வென் யூ மல் ஓவர் த ஃபில்ம் அது கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காக இந்த விஷயம் ஒன்று வச்சு. ரைட். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் 2 வாட்டி பார்த்துட்டு அப்புறம் பேச வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் ஊருக்கு கிளம்புறீங்கிறதுனால இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். பட் ஜஸ்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக் அந்த ஒரு சீன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் அந்த ஆரக்கிள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் இல்லை, நம்மளுக்கே வந்து பார்த்தா தெரிஞ்சிடும்ல. தட் இஸ் அவங்களுக்கு வேணுங்கிறது நடக்கும், ஆனால் நினச்சபடி நடக்காதுங்கிறது நம்மளுக்கே தெரிஞ்சிடும்ல. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பிட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃப்ளேவர் அண்ட் ஸ்லைட் கியூரியாசிட்டி டு எப்படி இந்த மாதிரி நடக்கும், இவன் சொல்கிறது எப்படி பழிக்க போகுது, ஒருவேளை அப்படி பழிச்சிருமா, ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி ஒன்று வரும்ல. இப்போ வந்து நினச்ச மாதிரி நடக்காதுன்னா அப்போ என்ன நினச்ச மாதிரி என்ன நடக்காது. இன்னொன்று அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க நினச்சி போகிற காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நினச்சபடி நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அவங்கன்னு சொல்கிறது அவங்க 2 பேரையுமே சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் 2 பேரும் ஒன்று நினச்சி போகிறாங்க. ஷீ இஸ் நாட் டெல்லிங் அவன் நினச்சி போகிற காரியம்னு சொல்ல, அவங்க நினச்சி போகிற காரியம். ஸோ 2 பேருமே டிஃப்ரெண்ட் மோட்டிவோட கிளம்புறாங்க. பட் ஆனால் 2மே நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் 2மே அவங்க நினச்ச மாதிரி நடக்காது. ஸோ வென் திஸ் வாட் எவர் ஹீ விஷஸ் ஹேப்பன்ஸ் பட் இட் இஸ் நாட் இன் த வே ஹீ தாட் இட் வுட். அதே மாதிரி தான் அவங்களுக்கும். ஸோ அந்த விஷயம்னு சொன்னாலும் ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டர் ஆஸ் வெல் அஸ் பிளான்டிங் சம் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் பிஃபோர் இட் செல்ஃப். ரைட். நேம்ஸ் எப்படி வந்தது? சீசர், கிருபை? அது ஒரு ஃப்ளோவில் எழுதும் போது வந்து எனக்கு பட் சீசர்ன்ற வார்த்தை ப்ளஸ் அல்லியன் 2மே அவருக்கு வச்சிருந்த பேர். பட் அந்த அல்லியஸ் சீசர்ன்றது எனக்கு அந்த சவுண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஜூலியஸ் சீசர் மாதிரி அவர் அல்லியஸ் சீசர்னு ஒருத்தர் வைக்கணும். அப்போ அல்லியன்ற பேர் எனக்கு அல்லியன்றது வந்து ஒற்றை யானைன்னு அர்த்தம். காட்டில் இருந்து பிரிஞ்சு வந்த ஒற்றை யானை தான் அல்லியன். அல்லியன்றது ஒரு யானை. ஆக்சுவலி ஒரு யானையோட ஒரு இப்போ கும்கி யானை அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் யானையோட பேர் வந்து அல்லியன் யானைன்றது வந்து காட்டிலேருந்து பிரிஞ்சு வந்த யானை. ஸோ இவர் வந்து கைண்ட் ஆஃப் காட்டிலேருந்து பிரிஞ்சு வந்த யானை. ஆனால் அல்லியன் வைக்க எனக்கு வேணும், அல்லியா சீசர்னு வச்சுட்டு, ஏன்னா அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து பேர் வைக்கிறாருல்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த சவுண்டிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் அவருக்கு வந்து எனக்கு மோர் ஆஃப் அந்த பேர் ஏதோ சடனாக வந்துச்சு, கிருபை ஆரோக்கியராஜ்ன்றது வந்து கொஞ்சம் சவுண்டிங்காக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைட். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சமூகம் எப்படி அந்த ஆப்வியஸ்லி சமூகம்னா வச்சு என்னென்னா அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா வந்து ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு இது ஏதாவது வந்து சிமிலராக வந்துச்சுனாலும் இட்ஸ் அ ப்ராப்ளம் இன் சென்சார். அண்ட் ஆல்சோ வி டோன்ட் வாண்ட் யாராவது ஒருத்தங்க வந்து எங்களை சொல்லிட்டீங்கன்ற மாதிரி சொல்கிறதுனால எப்போல்லாம் வந்து படத்தில் பாலிட்டிக்ஸ் வருதோ கட்சி வருதோ அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நேம் யோசிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஏகப்பட்ட ஆப்ஷன் டைரக்ஷன் டீமில் சொல்லி எந்த பார்ட்டியோட ஷார்ட் அப்ரிவேஷன் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு நேம் ஒன்று வேணும்.
ஸோ அதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்டே வந்தப்போ வந்து இந்த இந்த ஆப்ஷன் வந்துச்சு. சமுக அப்படின்றது இருந்துச்சு. நான் சொன்னேன் இல்லை சமூகம்னே வச்சுருங்க அது. ஸோ தட் இட்ஸ் ஓகே. அந்த பார்ட்டியோட சமுதாய முன்னேற்ற கழகம் அப்படின்றத வந்து சமூகம்னே வச்சுருங்க, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமூகம்ன்ற பார்ட்டி நேமாக வச்சோம். ஈவன் அந்த பார்ட்டி ஃப்ளாக் வைக்கிறதுமே அது ஒரு பெரிய டாஸ்க். எந்த பார்ட்டி ஃப்ளாகோட கலருக்கும் அது மேட்ச் ஆகக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வச்சுருக்கோம். அது எந்த பார்ட்டியும் குறிக்கலை, எந்த பட் அது பண்ணதுனால படத்துக்கு ஒரு ஆக்சிடென்டல் இன்னொரு மீனிங் வந்திருக்கு. பிகாஸ் சமூகம் வந்து இட் ஆல்சோ மீன்ஸ் சொசைட்டி. சொசைட்டி. ஆமாம், அதுதான் வச்சது. ஏன்னா சமூகான்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நார்மல் பார்ட்டி தான் வச்சுருக்கோம். ஸோ அவங்க லிஸ்ட் கொடுத்ததுல வந்து இந்த இது வந்துட்டே இருக்கும்போது இந்த சாமுகான் இருந்துச்சு. அது ஐ சம்ஹவ் ஃபெல் நோ லெட் அஸ் ஃபர்கெட் த லாஜிக். ஏன்னா முன்னேற்ற கழகம்ல வந்து மூவ் வராது, சமூகம் அப்படின்னு வரும்ல. ஸோ ஐ தாட் அந்த கம் வச்சு முடிச்சுட்டு அந்த வார்த்தையாக பார்க்கும்போது சமூகம்ன்றது இட்ஸ் பேசிக்கலி த சொசைட்டி மீன் பண்ணுது. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டு வச்சு. ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறது விக்கிலாம் திஸ் திங் தட் திஸ் மூவி காஸ்ட் அரவுண்ட் ரஃப்லி ருபீஸ் 100 crores or something like that, right? இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது இஸ் திஸ் அ ரீசனபிள் வயபிள் அமௌண்ட்? பிகாஸ் ஃபேக்டரிங் இன் ஓடிடி இது அதெல்லாம் டுடே வாட் இன்றைய காலகட்டத்தில் வாட் இஸ் அ viable amount for a film? I think this film especially is like our Stone Bench production and Karthik is a producer. So அவங்க வந்து நான் வந்து இந்த 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 ஸ்கிரிப்ட் ஒன்று பேரலாக எழுதிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போது. அண்ட் ஆல்சோ வென் they decided that we need to do the project like this, like I'm directing and Lawrence sir is acting, Ajay sir is acting in that thing, in the combination or whatever. மார்க்கெட்னு ஒன்று வரும்ல, மார்க்கெட் பிஸ்னஸ்னு ஒன்று வரும்போது வாட் இஸ் த வயபிள் இதுன்றது எனக்கு சொல்லுங்கன்னு ஐ ஜஸ்ட் ஆஸ்க். பிகாஸ் ஐ நீட் டு டேக் இன் தட் ஆல்சோ. பிகாஸ் ஐ கான்ட் பி டூயிங் அ 200 crore ஃபிலிம் வித் ரைட்டிங் போது யூ ஹேவ் டு நோ. ரைட்டிங் அப்போ நான் அதை இன்வால்வ் பண்ண மாட்டேன். நான் என்னன்னா வந்து ஃபுல்லாக ஒரு டிராஃப்ட் வரைக்கும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்ஸ் திஸ் நம்பர் கம்ஸ் ஐ won't change anything in the script. I'll just tell them to read. Tell them to read the script and then put a budget. Just put the budget and then see how much it is coming, whether it is within your budget or it is beyond or it is lesser அப்படின்றது. If it is beyond na, then I will think of okay, is there anything that can be changed? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எல்லாமே செட்டுன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சிருப்பேன். இப்போ மேபி வந்து அந்த செட்டே நான் வந்து பெருசாக யோசிச்சிருப்பேன். இப்போ அந்த முதல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று வருதில்ல, அந்த ஸ்ட்ரீட்டை வந்து வந்து வேறு மாதிரி தான் யோசிச்சிருந்தேன். ஆக்சுவலி அது ஒரு ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட்டில் தான் அப்படியே நடந்து போனால் அந்த பக்கம் ஒரு தெப்பக்குளம் இருக்கும். அது அந்த தெப்பக்குளத்தை தாண்டினோன்னா அவரோட வீடு இருக்கும். ஸோ வந்து அது ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரிலாம் யோசிச்சிருந்தோம். வீட்டிலேருந்து நடந்து வந்தால் தெப்பக்குளத்தில் தான் அந்த வளகாப்புலாம் நடக்கும். வீட்டோட பேக் யார்ட்லேருந்து போனால் அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய செட்டாச்சு. பட் பட்ஜெட்டாகவும் நிறைய ஆச்சு அது. ஸோ வி தாட் திஸ் கான் பி டன் அப்படின்றப்போ வாட் இஸ் வயபிள் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 300 feet மட்டும்தான் நம்ம செட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு சில ரியல் லொக்கேஷன்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி மெயினாக வந்து இதில் அந்த ட்ரைபல் வில்லேஜ் ஃபுல்லாகவே இட் இஸ் கிரியேட்டட். அந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த இட்ஸ் கம்ப்ளீட்லி கிரியேட்டட். அதாவது வென் ஐ ஃபர்ஸ்ட் வெண்ட் அண்ட் saw the location, there was no road or nothing. It is complete forest. It's like ஃபுல்லாக இதாக தான் இருக்கும். எங்கே ஷூட் பண்ணீங்க? தாண்டிக்குடி பக்கத்தில், தாண்டிக்குடின்னு ஒரு ஊர், அதாவது கொடைக்கானல் போகிற வழியில் தாண்டிக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து ஒரு இன்டீரியரில் போனால் ஒரு மலை மேலே ஏறி போகணும். அது வந்து இனிஷியலி didn't have even road also. ஒரு 4-wheel டிரைவில் ஷார்ட்டாக போயிட்டு வரணும். அதில் வந்து we need to construct right from scratch. அதாவது ரோடு போடுறதுலேருந்து இருக்குது. அதாவது இந்த ரோட்லேருந்து ஈவன் டு கன்ஸ்ட்ரக்ட் அ செட் ஆல்சோ யூ நீட் டு டேக் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அதுக்கு ரோடு போடணும், அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கணும், அப்புறம் ஷூட்டிங்க்கு தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ தட் வாஸ் த மேஜர் பார்ட் ஃபார் அஸ். அதாவது வந்து பிரிட்டி மச் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அங்கே தான் நடக்கிற மாதிரி. பட் அது வந்து அதுதான் வந்து பிக்கெஸ்ட் எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சு. அந்த ஷூட்டாகவுமே அதுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணலான்றதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அண்ட் இந்த சைடு எதெல்லாம் கட் டவுன் பண்ண முடியும். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் விச் வாஸ் பிளான் ஃபார் அ செட் வாஸ் சேஞ்ச் இன் டு லைவ் லொக்கேஷன். அண்ட் அந்த எலிஃபெண்ட்ஸ்லாம் வந்து இனிஷியலி வி தாட் எலிஃபெண்ட்னாலே தாய்லாண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ தாய்லாண்ட்லாம் போயிட்டு வந்தோம், போய் ரெக்கிலாம் போய் பார்த்து வந்தோம். பட் ஆனால் இட் ஒர்க்ட் எக்ஸ்பென்சிவ். தென் ஐ தாட் ஓகே லெட் மீ ஃபிக்ஸ் சம்திங் இன் கேரளா. அது வந்து அதுதான் சரி ஓகே நம்ம வந்து கடவுள் மேலே வாரத்தை போட்டு இந்த யானையை கூப்பிட்டு நடிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. பட் அது இட் happened well. That elephant also performed. And the VFX wise there is a heavy budget there, but there also we got a great team actually. It's a new team called Time FX ன்னு சொல்லிட்டு they are based in Trivandrum. So in the entire and animal VFX எல்லாமே they did for a very very
நாமினல். அண்ட் நல்லா வந்திருக்கு. Yeah, it has come out very, I mean, they worked, I mean, right from the time I finished the script, Thiru sir came in, we started the production for this VFX sequence. Like it is like nearly 1.5 years on the sequence where, right from previous lende, the team was working extraordinarily well and it came out very well also because எனக்கு அது ரொம்ப வந்து ஏன்னா அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து ரியல் எலிஃபெண்ட் வச்சு எடுக்கவே முடியாது. ஏன்னா அது இல்லை, வந்து பிகாஸ் அந்த ஒரு எலிஃபென்ட் விழுந்து அதோட அதோட தும்பிக்கை மேலே அது ஆமா, camera சைடோட ஒரு ஒரு ட்ராவல் ஆகும் கேமரா. அண்ட் அண்ட் அதோட ஸ்கின் எல்லாம் பார்த்தா ரொம்ப ரியலாக yeah, இருக்கும். yeah, skin detailing, everything was so very real. real. So I was like, oh my god, this looks so like the camera goes past the elephant and then into that இதுல அதெல்லாம் வந்து I was thinking, wow, that's very well done. Yeah, So, I think that conference was given by Thiru sir because I was telling VFX வேணாம் சார் because I am somehow நான் சொன்னேன்ல மெர்க்குரி அப்போ வந்து ஒரு மான் ஒன்று பண்ணோம், அதுக்குள்ள அது என்னை சாவடிச்சிருச்சு. அதனால வந்து சார் வேணான்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்போ அவர் தான் சொன்னார், நீங்கள் வந்து எழுதியிருக்கிற இந்த விஷயத்த ஒரு ரியல் எலிஃபென்ட் பண்ணுமா, அதாவது வந்து அது கத்திட்டு கீழே விழணும், அப்புறம் அதெல்லாம் பண்ணாதுன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் பார்ட்லி விஎஃப்எக்ஸ் பார்ட்லி ரியல்னு பண்ணும்போது ஹீ ஜஸ்ட் கிளியர்லி டோல்ட் இது இந்த அளவுக்கு வரணும்னா இட் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி விஎஃப்எக்ஸ், பட் வி ஹேவ் டு பிலீவ் அ விஎஃப்எக்ஸ் பர்சன் சொல்லிட்டு ஸ்ரீனிவாஸ் மோகன் சார் who's done triple R, he came and guided also, and then he bought and assembled a team. So that team actually did a great job. அது வந்து இதை ரைட் ஃப்ரம் இதுலேருந்து பண்ணுறதோ அது திரு சார் ஆல்சோ லைக் அவர் ஃபைன் டீட்டெயில் லாஸ்ட் மினிட் வரையும் இந்த ஃபைன் டீட்டெயில் நீங்கள் சொன்ன அந்த ஸ்கின் டெக்ஸ்சர்லேருந்து அதோட ஹேரு அதோட ஐபால் மூமெண்ட்லேருந்து. ஸோ அது எனக்கு பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. அதாவது வந்து this is technically we have achieved something in this VFX, even though it's like a only 5-minute sequence. This is something great by the team who has done. ஸோ அதனால தான் அந்த ஃபீல் எனக்கு சீம்லெஸ்ஸாக வந்துச்சு. இல்லைனா அது அந்த இடத்துல போயிடும்ல, அந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு புது கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துலேயே வந்து அந்த விஎஃப்எக்ஸ் தப்பாக இருந்துச்சுன்னா தப்பு இதான்றனால. பட் டுடே ஐ மீன் மெனி பீப்புள் ஹூ இஸ் நாட் இன் டு மோர் ஆஃப் சினிமா அஸ் ஜென்ரலாக படம் பார்க்குறவங்களாம் வந்து அது விஎஃப்எக்ஸ் டிஃபரன்ஸ்லாம் தெரியாமல் இருந்தாங்க, விச் இஸ் அ குட் திங். ரைட். ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, நான் ஒரு டிராஃப்ட் எழுதிடுவேன், அந்த டிராஃப்டை வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கொடுத்துருவேன், அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் சொல்லுவாங்க. சப்போஸிங் தேசே இந்த விஎஃப்எக்ஸ் பட்ஜெட் ரொம்ப இது பண்ணவே முடியாது, இது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா அந்த அந்த எலிஃபென்ட் சீனை நீங்கள் ரீரைட் பண்ணியிருப்பீங்களா? ரீரைட் பண்ணல, பேசிக்கலி வந்து என்னென்னா பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டேன். பண்ணியிருக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் ஏன்னா இப்போ அவங்களும் ப்ரொடியூசர்ஸுமே சென்சிபிளாக இருக்கனால, இப்போ கார்த்திகேயன் சென்சிபிளாக இருக்கனால இட்ஸ் நாட் தட் தே ஜஸ்ட் கம் அண்ட் டெல் விஎஃப்எக்ஸ். ஸோ இப்போ கார்த்திகேயனுமே என்கிட்ட வந்து பேசினப்போ என்ன சொன்னார்னா, இப்போ பட்ஜெட் வந்து ஓவராலாக தான் பார்க்கணும். இப்போ வந்து வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு த ஃபில்ம். இப்போ வந்து திஸ் விஎஃப்எக்ஸ் பட்ஜெட், பிகாஸ் விஎஃப்எக்ஸில் வந்து என்ன தான் நீங்கள் வந்து இப்போ நம்ம எதிர்பார்க்குற குவாலிட்டிக்கு ஒரு மினிமல் பட்ஜெட்னு ஒன்று ஆகும். அது வந்து வாட் எவர் பட்ஜெட் வி கேவ், ஐ கான்ட் டெல் தட் அவுட், பட் அந்த பட்ஜெட் கொடுத்தது வந்து இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி வெரி வெரி லெஸ் தென் திஸ் இஸ் த விஎஃப்எக்ஸ் பட்ஜெட். ஐ மீன் விஎஃப்எக்ஸ் பட்ஜெட் அது கம்பேரிட்டிவ்லி லெஸ். பட் ஆனால் வந்து என்னென்னா ஓவரால் பட்ஜெட்டில் பார்க்கும்போது தேர் ஆர் சம் திங்ஸ் விச் வி கான்ட் டச் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து வென் ஐம் இன் திஸ் டிஸ்கஷன் வித் ப்ரொடியூசர் ஐ ஒன்ட் பி லைக் ஒரு அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டராக பேசாமல் ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்கிரிப்டை அனலைஸ் பண்ணி பேசும்போது I will tell these are all the sequences, like this VFS sequence, that tribal village, this are all can't be touched because this is very very important. But there is other so many scenes in this one. இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து we can ஒரு ஃபைன் டீட்டெயிலுக்குள்ளே போயிட்டு லைன் ஐட்டம்ஸாக குறைக்க ஆரம்பித்தோன்னா we arrived at a budget. ஸோ அப்போ வந்து ஒரு ஆர்ட் பட்ஜெட்லேயோ ஒரு மற்ற விஷயங்கள் பட்ஜெட்லேயோ கொஞ்சம் கம்மி பண்ணலாம். மெயின்லி இஸ் த நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ். அதுதான் மெயின் மேட்டர். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரிலாம் விஷயங்கள் போகும்போது இப்போ நம்பர் ஆஃப் ஷூட் டேஸை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோன்னா டெஃபினட்டாக அது ஒரு பிகர் இது வந்து கம்மியாகும் இந்த விஷயங்கள் எல்லாம். அண்ட் ஆல்சோ அவுட்டோர் நிறையா நான் வந்து அந்த ஒரு ஷெடியூல் தான் அவுட்டோர் போனோம் மேஜராக. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வி ட்ரை டு மேனேஜ் இன் சென்னையில் தான் நிறைய இடங்கள் ஷூட் பண்ணோம். அப்புறம் ஸோ இது எல்லாமே தட்ஸ் ஒன் லாங் ப்ராசஸ். ஸோ பட் யூ வாண்ட் டச் யுவர் ஸ்கிரிப்ட் தோ? ஸ்கிரிப்ட் வந்து ஐ டோன்ட் சேஞ்ச். அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வந்து நான் எழுதியிருந்தது அது மொத்தமாக ஒரு செட்டு. இப்போ என்ன அந்த சிங்கிள் ஷாட் கிடையாது. நான் வந்து சிங்கிள் ஷாட் கண்டென்ட் மாறாதுல்ல, அதான் கண்டென்ட் மாறாது. கண்டென்ட் வந்து எடுக்கிற விதம் தானே நீங்க மாறி. பட் only the making, that's what is going to change, but the story is not going to change at all because it is expensive அந்த மாதிரி. That shouldn't be done actually. One of the like major jobs of a director is to kind of get a performance la. இப்போ sjsuryah வந்து he is very established as an actor now. Raghavalawrence has I mean actually he doesn't act typically. அவர் வந்து
ஒரு பர்சன் மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு என்ஜாயபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அவரை வந்து யாருமே ஆக்டர்னு பார்த்ததில்ல. இதில் வந்து 2 things are happening. ஒன்று வந்து ஐம் சீயிங் ராகவா லாரன்ஸ் as an actor for the first time because he is really performing. ரெண்டாவது வந்து ஐம் சீயிங் ஒரு கைண்ட் ஆஃப் சேட்னஸ் இன் எஸ்ஜே சூர்யா அலாங் வித் அவரோட மேனரிசம்ஸ்லாம் இருக்குல்ல, தட் வாட் வி லைக், அதோட சேர்த்து ஒரு இந்த பாயிண்ட்டாக ஒரு சேட் லேயரும் இருக்குது. வாட் வாஸ் எ ப்ரீஃப் டு தெம்? ஸோ அதான் இப்போ 2 பேரையும் ஒரு 2 விதமாக தான் டீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. டீல்ன்றதை விட ஒர்க் தட் வே. லைக் எஸ்ஏ சார்க்கு நான் தனியாக ஸ்கிரிப்ட் ஒன்று படிச்சுட்டு ஐ டோல்டம் கிளியர்லி, ஐ மீன் வி ஹேட் அ டிஸ்கஷன் வாட் திஸ் கேரக்டர். ஸோ நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை வந்து ஐ டோல்ட் லைக் திஸ் கேரக்டர் ஹேஸ் அ பெயின் இன் ஹிம் ரைட் ஃப்ரம் த பிகினிங் பிகாஸ் த ஒன்லி ஹாப்பி சீன் இஸ் ஹிஸ் இன்ட்ரோடக்ஷன். ஆமாம், வேர் இஸ் லைக் கம்ப்ளீட்லி ஹாப்பி. அவனுக்கு வந்து அவருக்கு வந்து இந்த எஸ்ஐ வேலை கிடச்சிருச்சு, அடுத்த கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஹாப்பி மூமெண்ட்டில் இருக்காரு. பட் ஹிஸ் லைஃப் சேஞ்சஸ் தேர் தட். ஸோ அதுலேருந்து எண்ட் வரைக்கும் ஹி இஸ் நாட் ஆல் ஹாப்பி. ஹி ஹேஸ் அ டீப் சாரோ இன் ஹிம் தட் ஹி ஹஸ் லாஸ்ட் இஸ் வாட் எவர் லைஃப் ஹி ட்ரெம்ட் ஆஃப். அது வந்து போயிடுச்சு கையை விட்டு அப்படின்றதும், அதை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்துன்றதுக்காக என்னென்னமோ பண்ணுறாரு. ஸோ அது நம்ம பேசும்போது சொன்னோம் அவனுக்குள்ள ஒரு சோகம் இருக்குன்னு. பட் தட் இஸ் ஹிஸ் டேலண்ட் ஆல்சோ. ஐ டோன்ட் நோ இது வந்து, ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டிஸ்கஷனில் சொன்னது. அதுக்கப்புறம் டெய்லி நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். பட் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லாமல் நம்ம படம் பார்க்கும்போது தெர் இஸ் வெரி வெரி மைன்யூட் திங்ஸ் ஹி ஹஸ் டன். லைக் அதில் அவர் ஜென்ரலாக பார்க்குறதுல இருக்கட்டும், ஈவன் அது ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிறதே வந்து திரும்ப எண்டில் ஒரு மூமெண்ட்டில் இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ வரும். ஸோ ஐ திங்க் ஹிஸ் வே ஆஃப் அனலைசிங் தட் கேரக்டர் அது மைண்டில். ஸோ அது அதே மாதிரி அவர் நிறைய கொஸ்டின்ஸும் கேட்பார் எனக்கு. அது வந்து சம்டைம்ஸ் டூ ஓவர் த போர்டாகவும் கொஸ்டின்ஸ் வரும். நான் வந்து சார் என்ன சார் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸாம்பிள் அந்த கேமரா வச்சுட்டு அப்படியே இருக்கிற அந்த 4 பேரை இன்டர்வியூ எடுப்பார்ல, அந்த ஒரு பாட்டியை இவங்கெல்லாம் எடுப்பார்ல. ஸோ அந்த சீன்லாம் வந்து அவர் என்ன சொல்லுவார், ஸோ ஹிஸ் திங் இஸ் டு ஷூட் தட் திங். பட் ஆனால் அவங்க சொல்கிறது வந்து அவருக்குள்ளே போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு பாட்டி வந்து அந்த யானையை பற்றியும் காடை பற்றியும் அந்த சேத்துக்காளி அம்மன் பற்றியும் சொல்கிறாங்க. ஒன் விமன் இஸ் டாக்கிங் அபவுட் த அப்யூஸ் ஷீ வென்ட் த்ரூ இன் தட் கேம்ப். ஸோ நவ் த நிமிஷாஸ் கேரக்டர் இஸ் டாக்கிங் அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் வெப்பன் யூஆர் ஹேவிங். ஸோ அதுக்கு முந்தின சீன் வரைக்கும் வந்து ஹீ இஸ் ஆல்சோ நாட் சீரியஸ் அபவுட் திங். அதுலேயுமே அவர் நக்கலாக தான் சொல்லுவார். லாரன்ஸா கேரக்டர் இவனுங்க இப்போ குமுருவானுங்க அப்படிம்பாரு. இவனுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு குமுருவானுங்க, கேமரா ஆனில் வச்சுக்கோங்க, சீனாக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஆஸ்கர் வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ அந்த மொமெண்ட்டில் ஹீ டேக்ஸ் த கேமரா. பட் ஆனால் ஸ்லோவாக அது உள்ளே போகுது அப்படின்றத காட்டணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது ஷூட் பண்ணுறது தானே. பட் ஆனால் அந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து ஹீல் கமான் ஆஸ்க், ஓகே இந்த பார்ட்டி இப்போ ஒன்று சொல்கிறாங்கல்ல, இப்போ எனக்கு என்ன மைண்டுக்குள்ளே போகுது, இப்போது நான் வந்து என்ன ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு. சார் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து எலிஃபண்ட்டும் அவங்களும் எவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க, ஒரு ட்ரைபுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுக்கும் இந்த கனெக்ஷன் இருக்குது. இதை வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து அதை இது பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் ஸ்டில் தே ஆர் நாட் லீவிங் தட் ரூட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அதை பேக் ஒன்று கேட்டு இருந்துட்டு, இல்லை அதை நான் எப்படி ஃபேஸில் காட்டணும் அப்படின்பாரு. இல்லை சார் மைல்டாக காட்டினா போதும். அந்த இதில் நிறைய கொஸ்டின் வரும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வரும். பட் ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் மீன்ஸ் இஸ் a very good actor. யா ஹி இஸ். அது அந்த கொஸ்டின்ஸ்ல தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு வந்து ஷீஸ் டாக்கிங் அபவுட் அபியூஸில், அதில் வந்து அவர் ஃபேஸில் ஒரு கோவம் வரும். அதில் மைல்டாக, ஆனால் ரொம்ப மைல்டாக தான் கொடுத்துருப்பாரு. அவர் வந்து அதில் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் ஃபேஸில் வந்து, ஏன்னா ஈஸ் அ காப் பை ஹிம்செல்ஃப். ஆக்சுவலி பை ரூட் வந்து இஸ் அ காப் அண்ட் யூ வாண்ட் டு பிகம் அ காப். வாண்டட் டு பிகம். ஆமாம் யா. ஸோ அவர் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அவருக்கு வந்து போலீஸ் வேலை தான் கனவுன்னு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அந்த போலீஸ் வேலை அப்படி பார்த்துட்டு இருக்காரு. நவ் தெர் இஸ் ஈஸ் ஷூட்டிங் எ உமன் ஹூ இஸ் டெல்லிங் லைக் ஹவு தே ஹவ் அப்யூஸ் மீ. ஷீ இஸ் டெல்லிங் அந்த மாதிரி கேம்பில் வச்சு எல்லாரும் வந்து என்ன, எல்லா போலீஸ்காரங்களும் என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது அவருக்குள்ளே இவரோட ஷோன ரியாக்ஷன் வேறு ஒரு கோபமும் வருது. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு என்னடா நம்ம இப்படி பார்த்த ஒரு வேலையில் வந்து இப்படியும் சில பேர் பண்ணுறாங்களா, அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக கொடுத்துருப்பாரு. அண்ட் தென் வென் த ஹீரோயின் கேரக்டர் நிமிஷா சேஸ் உன் கையில் இருக்க ஆயுதம் தானே வாழை வழிகாட்டுதுன்னு சொன்னோன்னா அவர் இந்த கேமரா அப்படி பார்க்குறதுலாம் இருக்குல்ல, he has given an extraordinary performance. பட் ஆனால் வெரி வெரி மைன்யூட். ஐ மீன் ஒன்லி இஃப் அதர்வைஸ் ஏன்னா அவர் அதை சொல்லிட்டே இருப்பார், சார் இதெல்லாம் நான் பண்ணலைன்னா நான் ஏதோ சும்மா கேமரா பிடித்து நிற்கிறேன்ற மாதிரியே இருக்கும் சார் படம் ஃபுல்லாக அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் தான் சார் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்கள் கேரக்டர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொன்னோன்னே அதை அவர் மைண்டில் போட்டுட்டு ஹீ ஒர்க் லைக் எக்ஸ்ட்ராடினரிலி வெல். அது ஸோ அவர் வந்து அந்த ஒரு இன்னர் டீட்டெயில் தான் அவருக்கு. ஏன்னா ஹீ செட் இது இந்த வார்த்தையை நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு. என்கிட்ட சொன்னார், சார் நான் நிறைய படம் பண்ணிட்டேன், அதெல்லாம் 5 பக்கம் 6 பக்கம் டைலாக்லாம் நான் பண்ணிடுவேன். ஆனால் நீங்கள் வந்து சொல்கிற விஷயம் வந்து ஒரு 5 பக்கம் டைலாக் மாதிரி இருக்குது. ஆனால் டைலாகே பேசாமல் என் ஃபேஸ் ரியாக்ஷனில் பண்ண சொல்கிறீங்க.
நான் பண்ணிடுறேன் ஆனால் பட் he did that, he did extra. நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சூப்பர்லி வெல். லாரன்ஸ் சார் அதே மாதிரி எப்படின்னா அவர் வந்து ஹீஸ் ஃப்ரம் டோட்டலி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அதாவது அவர் பண்ண படங்கள் பார்க்கும்போது அந்த மீட்டர் வெரி கமர்ஷியல், அந்த மீட்டர் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மீட்டராக இருந்துச்சு. அது வந்து ஃபஸ்ட்டு லக்கிலி வந்து நாங்கள் அந்த அந்த ஒரு ஆடிஷன்லாம் நடக்கும்ல, அந்த டேரக்டர்ஸ்லாம் வரிசையாக வந்து கதை சொல்லுவாங்க, அதில் ஒரு ஆடிஷன் நடக்கும்ல, அதெல்லாம் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த இதெல்லாம். ஸோ அதுலேயுமே அதிலே வந்து அவருக்கு அந்த மீட்ரு புரிஞ்சிருச்சு. பேசிக்கலி வந்து இப்போ அந்த ஒரு லார்ஜ் ஃபைட்லாம் ஒன்று இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து அவர் அடிக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா ஈவன் நார்மலாக ஒருத்தர் சட்டையை பிடிச்சி அடிக்கிறதுலையுமே வந்து தெர் வாஸ் ஒரு டூ மச் ஒன்று இருந்துச்சு. நான் அதை கட்டர் பண்ணிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ்க்கு வந்து அவர் நான் என்ன பண்ணாலும் வேணான்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தார். நான் சொன்னேன் இல்லை சார் அது வந்து ஒரு மாதிரி டிப்பிக்கலாக இருக்குது, அது வேணாம் கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் அதே மாதிரி ஹியூமர்லேயுமே ஒரு ஜஸ்ட்டு நான் வந்து அவர் வந்து எதாவது ரியாக்ட் பண்ணலான்ற மாதிரி சொன்னார். சில விஷயங்கள் பண்ணும்போது வந்து அவங்க சொல்லும் போது அதுக்கு நான் பதில் ரியாக்ட் பண்ணுறேன் சார், ரியாக்ஷனே வேணாம், நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் போதும், அதுதான் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்லி by the time we came to that tribal village, the major sequence where we are going to shoot, he also got a little bit of understanding. Okay, இதுதான் எதிர்பார்க்குறாங்க, இது பண்ணலாம் அப்படின்னு. பட் இனிஷியலி he had doubt also. இந்த இடம்லாம் வந்து நம்ம காமெடி வந்து நான் இந்த மாதிரி பண்ணி தான் இன்னும் ஹியூமராக ஒர்க் ஆகும். நான் சொன்னேன் பரவாயில்ல சார், ஹியூமராக ஒர்க் ஆகலைனாலும் இந்த இடத்துல வந்து இந்த சீனுக்கு இவ்வளோ பண்ணால் போதும், திஸ் கேரக்டர் வில் டூ திஸ் ஒன்லி. ஸோ அதே மாதிரி டான்ஸில் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு வந்தோன்னா. பட் by the time we came to the emotional part of the film, he also had a deeper understanding of his character, and then he also came into that zone. Especially climax and all, that's my most favorite part of his performance, because that whole day he was first of all he was not able to accept the climax for a long time. அவருக்கு வந்து அந்த 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 கமர்ஷியல் ஜோன்லேருந்து நிறைய வாட்டி நிறைய டாபிக்ஸ்லாம் போயிருக்கு அவர் வந்து. ஏன்னா ஸோ வாட் யூ ஆர் டெல்லிங் சார், திஸ் இஸ் அ கமர்ஷியல் ஃபில்ம் சார், ஒய் யூ ஆர் ஹேவிங் அ கிளைமேக்ஸ் லைக் திஸ். ஐ செட் இல்லை சார், இது ஒர்க் ஆகும். அட் ஒன் பாயிண்ட் ஐ வாஸ் லைக், இது கமர்ஷியல் படம் கிடையாது சார், இது ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது, எவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னாரு. இவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுக்கிறேன் சார், என்ன சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், இது கேஜிஎஃப் புஷ்பா மாதிரி. இல்லை சார், இது கேஜிஎஃப் புஷ்பா கிடையாது சார், இது ஜிகர்தண்டா 2 சார். இப்படிலாம் நாங்கள் பேசியிருக்கோம். இது மெயின் ஸ்ட்ரீம் படம், பட் கமர்ஷியல் கமர்ஷியல் நீங்கள் சொல்கிற கமர்ஷியல் படம் கிடையாது சார், நீங்கள் சொல்ல கேஜிஎஃப் கிடையாது, இது கேஜிஎஃப் கிடையாது. அவர் சொன்னார் இல்லை, இந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம கேஜிஎஃப் மாதிரி போகணும். கேஜிஎஃப் மாதிரி எனக்கு போவேண்ணா சார், அது பிரச்சனை இல்லை, திஸ் இஸ் நாட் கேஜிஎஃப் சார், திஸ் இஸ் த கிளைமேக்ஸ். அப்புறம் ஒரு பாயிண்டில் he got synced in, and then what he said is, see, I'm believing in you, that's what he said. That's fine also. I mean, I understand his thought process also, because அவங்களுக்கு அந்த பயம் இருக்க தானே செய்யும். போயிட்டு கடைசியில் இப்படி ஒரு ஹீரோவோட ஃபாலை காட்டுறோம், கடைசியாக வந்து we are saying you are nothing in front of, you are not actually a hero அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சார் எடுத்துப்பாங்கன்னு அவருக்கு டவுட் இருந்துச்சு. நான் சொன்னேன் அட் சம் பாயிண்ட் there was a lot of discussions. அதெல்லாம் போய் ஒரு பாயிண்டில் he said, okay, I am believing in you and doing. பரவாயில்ல, நீ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் then he got into that thing, and especially for the climax, he ஒரு நாள் வந்து he took time just to sink into that thing, because we are shooting the other visuals and everything. அதில் ரத்னான்னு அந்த மெயின் நாட்டகன்ஸ், அந்த போலீஸ் இதெல்லாம் அவர்தான் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவர் வந்து சொன்னார், எனக்கு அவனை பார்த்தா பயங்கரமாக கோவம் வருது, அவன் பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்தா, என்ன இவ்வளோ ஒரு அநியாயம் பண்ணுறாங்கன்னா அவனை நான் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, பட் ஆனால் உங்களுக்கு கோவம் வருதுல்ல, அந்த கோவத்தை மட்டும் உள்ளே போட்டுகிட்டே இருங்க. அதில் ஏதாவது ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் வருதுல்ல, அதை ஏதாவது பெர்ஃபார்மன்ஸில் காமிச்சிருங்க சார். But then when that day came, he just performed superbly well. Like that, many other characters, many other scenes. So I somehow see that for him, he took it as ஒரு ரொம்ப டீப்பராக எடுத்துகிட்டு அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆக்டிங் சைடை வந்து I think he has explored very well, and it has come out also very well. Finally, Santhosh, because நிறைய படங்களில் நம்ம வந்து I think we add too much background music. இந்த படத்துலையும் சரி, ஜிகர்தண்டாலையும் சரி, I can't imagine the movie without the music, because அந்த மியூசிக்கே just like இந்த Clint Eastwood மூவிஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி the மியூசிக்கே வந்து it adds ஒரு கெத்து எலிமெண்ட் டு த மூவி. அது தனியாக வந்து அது வந்து அது ஒரு கேரக்டராகவே மாறிடுது ஆக்சுவலி. அண்ட் நீங்கள் வந்து இந்த ஹார்மோனிக்கா, விஸ்லிங், ட்ரம்பெட்ஸ், யூ பிரிட்டி மச் செட் என்னியோ மொரிக்கோனே என்ன மாதிரி பண்ணாரோ அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பண்ணுங்க. பட் என்னியோ மொரிக்கோனையை தாண்டி வாட் டிட் சந்தோஷ் டூ ஹியர்? இல்லை, அதான் 2-3 பேர் சொன்னார், எனக்கு பெருசாக மியூசிக் பற்றி இல்லை, பட் ஆனால் 2-3 ஆர்டிஸ்டோட பேர்லாம் சொன்னார். அவர் அந்த ஃபஸ்ட் கட் பார்த்துட்டு சொன்னார்,
இதுக்குள்ளே ஒரு 2 எனியோ மரிக்கோன்னு ஒரு ரெண்டு பேர் சொல்லி இவ்வளோ இருக்காங்க, இவ்வளோ ஸ்கோப் இருக்குது இதில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் ஆரம்பித்தார். மெயின்லி இந்த எனியோ மரிக்கோனோட ஜோனுக்குள்ளே பிகாஸ் ஆல்ரெடி there is வெஸ்டர்ன் ஃபில்ம் இன்டு தட் கிளின்டீஸோட படங்கள்லாம் அப்படியே வருது அந்த ஜோனில். ஸோ அந்த ஜோன் அண்ட் த ட்ரைபல் வாஸ் ஆல்சோ வெரி எக்ஸைட்டிங் ஃபார் இந்த ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரைபல் வரும்போது, அந்த எலிஃபண்ட் விஷயம்லாம் வரும்போது he said there is 2 different zones. One is a western, completely western, ஒரு கிளாசிக் வெஸ்டர்ன், அதாவது எனியோ மரிக்கோன் ஜோன். அண்ட் அதர் திங் இஸ் லைக் மோர் ஆஃப் அ ட்ரைபல் ஜோன் விச் இஸ் லைக் மோர் ஆஃப் என்ன சொல்லலாம், அந்த பிளாக் பேந்தர் அந்த பிளாக் பேந்தர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு சின்ன ட்ரைப் இருக்கும், ஒரு ட்ரைபோட இதில். பட் ஆனால் நாட் லைக் கம்ப்ளீட்லி ட்ரைபல், ஒரு அதுக்குள்ளே அவரோட மாடர்ன் சவுண்ட்ஸ் வச்சு வர மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ அவர் அந்த ஜோனுக்குள்ளே he has just did a deeper ஒரு ரிசர்ச் இன்டூ இந்த சீன்லாம் ஸ்லோவாகவும் ட்ரான்சிஷன் பண்ணுறதுக்கும் அவர் தான் எனக்கு சொன்னார். ஏன்னா நான்லாம் சில விஷயங்களில் அந்த பர்டிகுலர் சீனில் நான் வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் மியூசிக் வரணும்னு எதிர்பார்க்கல. நான் வந்து ஐ வாஸ் திங்கிங் சம்திங் எல்ஸ். பட் தென் he said no, we will go here. And also sometimes he said let us not just keep that period in mind for all the scenes. சில சீன்ஸ்க்கு வந்து பயங்கர மாடர்னாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ ஒரு லாரன்ஸ் சார் இன்ட்ரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு ஜோன் ஆஃப் மியூசிக் இருக்கும். நான் வந்து மை மைண்ட் செட் வாஸ் ஓகே, இது வந்து நம்ம பீரியட் ஃபில்ம் பண்ணுறோம் 70s, ஸோ மோர் ஆஃப் ரெட்ரோ மியூசிக் அந்த ஜோன்லேயே இருக்கலாம் அவர் சொன்னார். அது வந்து சில இடங்களில் தான் வரணும், மொத்தமாக வந்தால் வந்து யூ வில் லூஸ் தட் கனெக்ட். சில இடங்களில் வந்து வி வில் டூ லைக் இப்போ இருக்கிற மியூசிக்கை பண்ணுவோம், பட் ஆனால் ஸ்டில் இட் வில் ஃபிட் இன் தட் விஷுவல்னு சொல்லிட்டு. ஸோ ஹி ஹஸ் ஆல்சோ மேஜர் என்ன சொல்கிறது, ஒரு கடந்த ஒரு 20 நாளாக வந்து he did lot of things. அதாவது அவர் பண்ணி அனுப்புவார். ஃபைனல் மிக்ஸ் போனதுக்கப்புறம் சடனாக he will tell no, this is not working. உடனே வண்டி எடுத்து ஓடுவார் அவர் வீட்டுக்கு. he will tell give me 2 hours, I'll send one more track அப்படிம்பாரு. அது மாதிரி he'll compose and send. அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். ஆமாம், கரெக்டு. அதில் அதான் அவர் ஒரு 1/2 மணி நேரம் தான் மியூசிக் பண்ணுவார், வீட்டுக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். நான் வீட்டுக்கு போயிட்டு அதை பண்ணி உடனே அனுப்பிச்சு he will do lot of. நான் கேட்டுட்டேன், இப்போ எப்படி இங்கே இருக்கீங்க நீங்கள்? அது அவரோட உலகம், அந்த இடத்துக்கு நம்ம தான் போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் வெளியே வர மாட்டார், எப்போயாவது தான் வெளில வருவார். But thanks for the film, Karthik, really, and thanks for discussion, because it's because Jigarthandadoட இன்னொரு கனெக்ஷன் என்னன்னா, the sudden tonal shift, that's a risk actually, because நீங்கள் அந்த படத்தில் வந்து you start off with a dark comedy and then it becomes a very funny like a normal comedy with almost like not slapstick exactly, but ஒரு மாதிரி அந்த ஆக்டிங் கோச் அதெல்லாம் வந்து ஒரு வேறு ஜோனில் போயிடுது திடீர்னு. ஸோ நம்மளுக்கு திடீர்னு ஒரு மாதிரி என்னடா அது படம், பிகாஸ் நம்மளுக்கு ஒரு படம் பார்க்கும்போது ஒரு மூட் செட் ஆகிடும்ல, திடீர்னு அந்த மூடில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாகும். எனக்கு ஃபஸ்ட் டைம் ஜிகர்தண்டா பார்க்கும்போது I'll admit you, எனக்கு அது வந்து ஒரு மாதிரி ஆர்டராக இருந்தது. பட் now I've seen it many times and it just fits in so well. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஜோன் இருக்குது, அப்புறம் இட் கோஸ் இன்டு ஒன் வெரி டீப்லி இமோஷனல் ஜோன். ஐ திங்க் யூ ஹேண்டில் மூட் சேஞ்ச் வெரி வெல். அண்ட் அதுக்கு இன்னொன்று, அண்ட் ஐ ஆல்வேஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் யூர் ஃபிலிம்ஸ் அண்ட் அண்ட் திஸ் ஐ திங்க் இஸ் an important film. அண்ட் இம்பார்ட்டன்னா நான் இந்த உலகத்தை மாற்றும் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சொல்ல, பட் ஃபார் த ஷியர் கிராஃப்ட் சினிமா அண்ட் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்தை வந்து நம்ம வேணுங்கிறபடி மக்களுக்கு கொடுக்கலாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். தேங்க் யூ ஸோ மச். ஐ ஆல்சோ ரெஸ்பெக்ட் யுவர் ரிவ்யூஸ் அ லாட் அண்ட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்கன்னு. பட் ஐம் ஸோ கிளாட் தட் யூ லைக் த ஃபிலிம். Thanks. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Ariza shirts and trousers. இந்த ஃபெஸ்டிவல் சீசனை உங்க ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட கொண்டாடுங்க.